சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன் நற்றமிழ் மாலை அணிநாவலூர் கொற்றவன் நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். 9ஆம் திருமுறை தொடர் முற்றோதுதல் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களின் பொற்பாத கமலங்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 19வது திருப்பதிகத்தில் இருந்து முதல் பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. இந்த 19வது திருப்பதிகம் பூந்துருத்தி நம்பி காட நம்பிகள் அருளி செய்தது. இந்த பதிகத்திற்கான தலம் கோயில் என்று சொல்லப்படுகின்ற தில்லை திருத்தலம். நமக்கு 9ஆம் திருமுறையில பூந்துருத்தி நம்பிக்காட நம்பிகள் அருளி செய்த 2 தலங்கள், ஒன்று திரு ஆரூர், இன்னொன்று தில்லை. திரு ஆரூரில் பிறக்க முக்தி, நமக்கு தில்லையை தரிசிக்க முக்தி. ஆக முக்தி தலங்களாக விளங்குகின்ற இந்த 2ஐயுமே நமக்கு அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். சரி, முதல் பாடல். இந்த பதிகத்திற்கான பண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாளரபாணி என்று சொல்லப்படும் பண் இது. நமக்கு 12 திருமுறைகள்லையும் ஒரே ஒரு ஆசிரியர் தான் இதை அருளி செய்திருக்கின்றார். ஒரே ஒரு பாடல் பதிகம் தான் நமக்கு அதிலும் கிடைத்திருக்கின்றது. அது இந்த பதிகம். வேற எந்த பதிகமுமே சாளரபாணி என்ற பண்ணில் அமைந்தது இல்லை. சரி, முதல் பாடல். முத்து வைரமணி மாணிக்க மாலை கண்மேல் தொத்து மிளிர்வன போல் தூண்டு விளக்கு எய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை அத்தனுக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே. இன்றைய பாடல் பெருமான் அம்பலத்தில் நின்று கூத்து நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புத திறத்தினை நம் கண்முன் கொண்டு வந்து காண்பிக்கும் அற்புதமான ஒரு பாடல். அம்பலவாணர் என்று சொல்லப்படுகின்ற அம்பல கூத்தனை இந்த பதிகத்தில் நமக்கு சொல்லி அருளுகின்றார் ஆசிரியர். அதுவும் பாருங்க, முதல்ல எடுக்கும் போதே எப்படி அவரை பெருமானை வருணிக்கின்றார் அப்படின்னா, முத்து வைரம் மணி மாணிக்கம் இதையெல்லாம் கோர்த்து வைத்தது போன்ற மாலையை அணிந்திருக்கின்றார். அது மட்டுமா அப்படின்னா மலர்களும் சேர்ந்து இருக்கின்றதா அந்த மாலைகளில். ஆக பொன்னால் ஆன மாலையும் பூவினால் ஆன மாலையும் பெருமான் அணிந்திருக்கின்றார். நாம இதை ஏற்கனவே சிந்தித்ததுதான். பெருமானுக்கு மாலை அப்படின்னு சொல்லிட்டோம்னா பூமாலை மிகவும் சிறந்தது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை பூமாலையில என்னன்னா, அது உடனேயே வாடி போயிரும். ஆனா அதுல உள்ள சிறப்பு என்னன்னா, நல்ல நறுமணம் கொடுத்து கொண்டு இருக்கும். பூமாலை என்றுமே மனம் கொடுக்கும், ஆனால் வாடிவிடும். மீண்டும் அதை பயன்படுத்த முடியாது. சரி, அப்போ வாடாமல் இருக்கும் மணியினாலேயும் வைரத்தினாலேயும் தங்கத்தினாலேயும் ஆன மாலையை போடலாமா சாமிக்கு அப்படின்னா தாராளமா போடலாம். ஆனா அதை என்னன்னா மீண்டும் அதை பயன்படுத்த முடியும், ஆனால் வாசனை இருக்காது. சரி, இது 2ஐயுமே சேர்த்து இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சாமிக்கு? அதாவது மீண்டும் பயன்படுத்தணும், வாடக்கூடாது, வாசனை உடையதாகவும் இருக்க வேண்டும். அதற்குத்தான் ஆசிரியர்கள் நமக்கு இந்த பதிகங்களை அருளி செய்திருக்கின்றார்கள். இசைப்பாடல்கள் என்ற இந்த மாலை இருக்கு இல்லையா, இத நாம மீண்டும் 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 சாமிக்கு அர்ச்சிக்கலாம். அதே நேரத்துல வாசனை எப்போதுமே இருக்கக்கூடிய மலர் என்று சொல்லப்படுவதுதான் இந்த பாமாலை. அந்த குறிப்பதான் நமக்கு 2 விஷயத்தையும் இதுல வைத்தவர் ஏன் பாமாலைய பத்தி சொல்லல அப்படின்னா, பாமாலையாதானே உங்களுக்கு இதை அருளி செய்திருக்கிறேன் அப்படிங்கறதான் ஆசிரியர் அழகாக குறிப்புணர்த்துகின்றார். இது ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக நாம இந்த கருத்தை சொல்லுகின்றோம் என்றால், 6வது 7வது பாடல்களில் இந்த கருத்தை மீண்டும் வலியுறுத்துகின்றார் ஆசிரியர். அப்போது இன்னும் கொஞ்சம் விரிவா நாம அதை பார்க்கலாம். ஆக இதுல
முத்து வைரமணி மாணிக்க மாலை அணிந்திருக்கின்றான் பெருமான். அதோடு தொத்து மிளிர்வன போல் பூங்கொத்துகள் நிறைந்த மாலைகளையும் அணிந்திருக்கின்றான் நம் சிவபெருமான். இதுல என்னன்னா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது. பூந்துருத்தி காட நம்பிகள் 7ஆம் திருமுறையையும், அதாவது அவர் முதல் 7 திருமுறை அல்லது 8 திருமுறைகளை நன்றாக படித்திருப்பவர் என்பது நமக்கு நன்றாக விளங்குகின்றது. ஏன் அப்படின்னா 7ஆம் திருமுறையில 51வது பதிகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் அப்படியே அதுல வரும். முத்தினை மாமணிதன்னை வைரத்தை அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக சொல்ல, அதாவது பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் அப்படின்ற ஆரம்பிக்கிற பதிகத்துல பாத்தீங்கன்னா முத்தினை மாமணிதன்னை வைரத்தை அப்படின்ற குறிப்பை அப்படியே நமக்கு இங்க ஆசிரியர் எடுத்து முதல் வரியிலே போட்டுட்டாரு. முத்து வைரம் மாணிக்கம் என்ற குறிப்பு. இதுல இன்னொரு விஷயம் நாம கொஞ்சம் கூட ஆழ்ந்து சிந்திக்கணும் அப்படின்னா, முத்து அப்படின்னு சொல்லுவது கடலில் இருப்பது, ஆழ் கடலில் இருப்பது. அது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு கையில கிடைக்காது அப்படின்னா அதற்கான மிகவும் சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயம் முத்து கிடைக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி வைரமும் அவ்வளவு லேசில கிடைக்காது. அது நல்ல பூமிக்கு அடியில இருக்கும். அத போய் தோண்டி எடுத்து சுத்தம் செய்து அதுக்கப்புறம் தான் அந்த வைரம் மிளிரும். மாணிக்கம் அதுவும் அதே போலதான். பாம்புடைய கழுத்துல இருக்கும் விஷத்தை அது அப்படியே சேர்த்து வச்சிருக்கும். அதை மாணிக்கமாக உமிழும். அதுவும் லேசுப்பட்ட விஷயமா நமக்கு கிடைக்காது. ஆக முத்து வைரம் மாணிக்கம் இது எதையுமே நமக்கு லேசுல நமக்கு கிடைக்காது. அதற்கான முயற்சி, அதற்கான ஒரு பிரயத்தனம் நாம செய்தே ஆகணும். நாம அதுக்கான முயற்சியும் அதுல உள்ள அந்த கட்டுப்பாடும் நமக்கு இல்லைன்னா இது எதுவுமே நமக்கு கிடைக்காது. எது போல என்றால் பெருமானை தரிசித்தால் முக்தி என்று சொல்லப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் பெருமான் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்ப இன்னைக்கு பஸ்ஸோ காரோ புடிச்சு நாம அங்க போய் பார்த்துட்டாக்க நம்மளுக்கு முக்தி கிடைச்சிருக்குமா அப்படின்னா அது இல்லங்க. குறிப்பு பெருமானுடைய நடனம் எங்கே ஆடுகின்றார் அப்படின்னா சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற நம்மளுடைய ஓலக்க மண்டபத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றான். அதை தரிசிக்க வேண்டும். நீங்க எங்க தரிசிக்கணும்? சிதம்பரத்தில் இருக்கின்ற நம்ம சிவபெருமானின் ஆட்டத்தை எங்கே பார்க்க வேண்டும் அப்படின்னா உங்க வீட்டுல, உங்க பூசை அறையில, உங்க உடையவர் முன்னாடி உட்கார்ந்து நீங்க தியானத்துல அமரும் போது ஓலக்க மண்டபத்தில் பெருமானின் நடன காட்சி நமக்கு தெரியும். அதை தரிசித்தால் முக்தி என்ற குறிப்பு தான். அது லேஸ்ல கிடைச்சிருமா அப்படின்னா, எப்ப முத்து லேஸ்ல கிடைக்குதா, வைரம் லேஸ்ல கிடைக்குதா, இல்லைன்னா உனக்கு மாணிக்கம் தான் லேஸ்ல கிடைக்குதா? அதற்கான முயற்சி எடுக்கணும் இல்லையா? சடப்பொருள்களான இதற்கே இத்தனை முயற்சி எடுக்கிற அப்படின்னா அனைத்தையும் கடந்த சித்துப்பொருளாக இருக்கின்ற எங்கள் சிவபெருமானை அடைவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சிறிது நாம் யோசித்தால் மிகவும் பிரம்மாண்டமா இருக்கும் நம்மளுக்கே அந்த ஒரு முயற்சி. சரி, அப்போ அவ்வளவு கஷ்டமா நம்ம சிவபெருமான பாக்குறதுக்கு அப்படின்னா இல்லங்க. அதுக்கு அடுத்த வரியிலே வைக்கிறாருங்க, உங்க வீட்டுக்கிட்ட மலர்கள் இருக்குல்ல, அதை எடுத்து கோத்து அப்படியே பெருமானுக்கு போடுவது எவ்வளவு சுலபமோ அத்தனை சுலபத்தில் பெருமானை அடைய முடியும். ஏன்? பெருமான் அன்பா இருக்கிறவங்க கிட்ட ஓடி உட்கார்ந்துக்குவான். நீங்க பிரயத்தனம்லாம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், உங்க பக்கத்துல உட்காருவான். அதுக்கான ஒரே ஒரு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுறைகள் படிப்பது. திருமுறைகளை நாம் சரிவர ஓதி வந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா பெருமான் நம்மோடு அருகில் அமர்ந்து அதை ரசித்து கேட்டுக்கொண்டு இருப்பார், நம்மோடேயே இருப்பார். இப்பவும் இருக்கிறாரு, ஆனா அதை நமக்கு உணர வைப்பார். அப்படிங்கிற குறிப்பதான் நமக்கு இந்த முத்து வைரம் மாணிக்கம் அது மட்டும் அல்லாமல் மலர்கள் என்ற குறிப்பின் மூலமாக ஆசிரியர் வைத்து அருள் செய்கின்றார். அடுத்தது பாருங்க, தூண்டு விளக்கு எய்ப்ப எத்திசையும் வானவர்கள் ஏத்தும் எழில் தில்லை. வானவர்கள் எல்லா திசைகளிலும் இருக்கின்ற வானவர்கள் பெருமானை ஏற்றி போற்றி நிற்கின்றார்களா? அப்படிப்பட்ட பெருமான் சுடர்விட்டு கொண்டு அங்கே ஒளி கொடுத்து கொண்டிருக்கின்றான் எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் என்ற குறிப்பை அங்கே சொல்லி
இப்படிப்பட்ட பெருமான், இப்படிப்பட்ட அத்தன் அம்பலமே ஆடரங்கம் ஆக எடுத்து ஆடிக்கொண்டு நிற்கின்றான் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர். ஆக நாம பெருமானை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, பெருமானின் இந்த தரிசனத்தை, இந்த நடனத்தை நாம் தரிசிக்க வேண்டும் அப்படின்னா ஒண்ணுமே நாம செய்ய வேண்டாம். திருமுறைகளை வாயார மனதார படித்து அமைதியாக நாம தியானத்தில் உட்கார்ந்தாலே போதும். பெருமான் அங்கே வந்து நமக்கு காட்சி கொடுத்து அருள் செய்வார். அற்புதமான அழகான ஒரு பாடல் நமது சிந்தனைக்கு. இரண்டாவது பாடல். கடியார் கணம்புல்லர் கண்ணப்பர் என்று உன் அடியார் அமர் உலகம் ஆள நீ ஆளாதே முடியா முத்தி வேள்வி மூவாயிரவரோடும் குடி வாழ்க்கை கொண்டு நீ குலாவி கூத்தாடினையே. இன்றைய பாடல் நமக்கு 63 நாயன்மார்களில் 3 பேரை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு பாடலாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கணம்புல்ல நாயனார், கண்ணப்ப தேவ நாயனார் மற்றும் மூவாயிரவர் என்று சொல்லப்படுகின்ற தில்லைவாழ் அந்தணர்கள். இந்த 3 குறிப்பையும் நமக்கு வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இதுல பாருங்க, சிறப்புமிக்க கணம்புல்லர் என்று கூறுகின்றார். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கணம்புல்ல நாயனாருக்கு முத்தி தலம் என்று சொல்லப்படுவது இந்த தலம் தான், தில்லை தான். இதுல என்ன குறிப்புன்னா, சிறப்புமிக்க கணம்புல்லர் என்ற ஒரு அடைமொழி அங்கே கொடுக்கின்றார் ஆசிரியர். நாம எல்லாரும் இன்னைக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, முடிய விரிச்சு போட்டுட்டு இருக்கக்கூடாது, முடிய வந்து நாம கட்டிடணும், விளக்கு வச்ச நேரத்துக்கு அப்புறம் சாயங்கால நேரம் முடி வாரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே தலைய வந்து ஒரு கொண்டை போட்டு இந்த மாதிரி ஏதாவது செய்திடணும் அப்படிங்கறத வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லி நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு காலப்போக்கு மாறி போனதுல நம்மளுடைய நாகரிகம் அழிந்து போன அந்த ஒரு காரணத்தினாலேயும் நாம முடிய சின்னதா வெட்டிக்கிறோம், விரிச்சு போட்டுட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு எத்தனை சீர்கேடு என்பதை நாம் நினைத்து கூட பார்ப்பது இல்லை. காலச்சூழலும் அதற்கு வந்து ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஏதோ ஒண்ணு, அதாவது சொல்லுவாங்க, செய்யணும்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வேணும், செய்யாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம்னு. அதே மாதிரி இன்னைக்கு தலைய கட்டாம இருக்கிறதுக்கு 1000 காரணம் நாம சொல்லலாம், செய்யணும்னு நினைச்சா ஒரே ஒரு காரணம் தான், என் மூதாதையர்கள் சொன்னார்கள் நான் செய்கின்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதிப்பாடு இருந்தா போதும். அது நிறைய பேருக்கு இல்ல. ஏன் அத சொல்லுவாங்க, முடிய வந்து அந்த மாதிரி விரிச்சு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா, அது நிறைய நம்ம மனநிலைக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். தலை விரிச்சு இருக்கும் போது, தலைவிரி கோலமாக இருக்கும் போது அது அமங்கலத்தின் ஒரு குறியீடு. அது மட்டும் அல்லாமல் முடி வந்து அங்க இங்க விழும்போது அது உணவில் போகலாம், குழந்தைங்களுடைய கண்ணுல வந்து மாட்டிட்டு கண்ணு வந்து ஆபத்து கொடுக்கலாம், அல்லது அவர்களின் உணவுகள்ல போயிட்டு அவங்களுடைய வயிறு பாதிப்பு ஏற்படுத்தலாம். இப்படிங்கிற ஒரு குறிப்புக்காக தான் அவங்க அந்த காலத்துல அப்படி சொன்னது. ஆக முடியும் நகமும் அப்படி கண்ட நேரத்துல வெட்டக்கூடாது, அங்கங்க போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 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 கட்டுப்பாடோட நாம வாழ்ந்த காலம் ஒன்று இருக்கின்றது. இதுல என்ன இந்த பாட்டுல நம்மளுக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கணும்னா, அப்படிப்பட்ட அந்த முடி அமங்கலம் என்று சொல்லி அதை விரிச்சு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம ஒதுக்கு, அதுவும் கோயிலுக்கு போயிட்டு முடிய வந்து போடவே கூடாது அப்படிங்கறத சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய பாவம். ஆனா நம்ம கணம்புல்ல நாயனார் என்ன பண்ணாருன்னா, அந்த கணம்புல் என்பது கிடைக்காத ஒரு காரணத்தினால அவருடைய சாமி அவருக்கு கொடுத்திருக்கிற பணி என்ன அப்படின்னா விளக்கேற்றுவது. இப்ப நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் பாருங்க ஒவ்வொரு பணி செய்தார்கள். ஒரு பணியை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களால என்ன முடியுமோ அதை எடுத்துட்டு அதுல ஒரு குறை வராம செய்துகிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நாமளும் அந்த மாதிரி ஒரு இதுலதான் நாம செய்யணும். ஏதாவது ஒண்ணு நம்மளால என்ன முடியுமோ அதை எடுத்துக்கிட்டு உயிர் போற வரைக்கும் இதை விடாம செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடோட ஒரு குறிக்கோளோட நாம எடுத்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். கணம்புல்ல நாயனார் எடுத்துக்கொண்ட பணி என்னன்னா விளக்கு, விளக்கேற்றுவது என்பது. அதுல வந்து திரி போட்டு விளக்கேற்றுவது. அந்த திரிக்கு வந்து கணம்புல் என்ற ஒரு புல் வைத்துதான் போட வேண்டி இருந்துச்சு.
பெருமானுடைய கருணை காரணமாக அவர் வறுமைக்கு ஆட்பட்டார். கணம்புல் கிடைக்காமல் போனது. அந்த நேரத்தில் தனது தலையில் இருக்கின்ற முடியை அதை எடுத்து எரிக்கின்றார். கணம்புல் என்ற அதாவது பனி நின்னுடக்கூடாது, அவ்வளவுதான், பனி நின்னுடக்கூடாது. தனது மயிர்கற்றையை பார்க்கின்றார். அது அப்படியே அவருக்கு கணம்புல்லாக தெரிகின்றது. அதெல்லாம் சேக்கிழார் வாக்குல பாக்கணுங்க. சேக்கிழாரால மட்டும்தான் அதெல்லாம் எழுத முடியும். நாமெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த பாடல்கள்லாம். அவருடைய முடியில ஏத்துறாரு. அப்போ பெருமான் உடனே அவரை ஆட்கொள்ளுகின்றார். இது செய்த தொண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சரியை தொண்டு. சரி, அடுத்தது பாப்போம். கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒருத்தர். நம்ம எல்லாரும் அடிக்கடி நம்மளுடைய தவறுகளுக்கு செட்டு சேர்ப்போம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூட்டிக்கிறது யாருன்னா கண்ணப்ப நாயனார் தான். அவரே மாமிசம் சாப்பிட்டாரு, நான் சாப்பிடக்கூடாதா அப்படின்னுட்டு ஒரே ஒரு செகண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பெருமான் கண்கள்ல கண்ணீர் வர்றதுக்கு பதிலா ரத்தம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்ணை எடந்து நாம கொடுக்கற அளவுக்கு அந்த அன்பும் பக்தியும் இருக்கும் அப்படின்னா தாராளமா நாமளும் மாமிசம் சாப்பிடலாம். இது அந்த நம்ம நம்மளுக்கு வேண்டியதை மட்டும் தானே எடுத்துக்குவோம், அடுத்தவங்களுக்கு பாதகமா இருக்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணப்பனை நம்ம அடிக்கடி செட்டு சேர்த்துக்குவோம். எத்தனை கண்ணப்பன் மிக்கதோர் அன்பின்மை கண்டு என்று நமக்கு பட்டினத்தடிகள்ல இருந்து நம்ம மாணிக்க வாசகர் பெருமான்ல இருந்து எல்லாருமே சொல்லி இருக்கிற ஒரு விஷயம். இதுல நம்ம நம்பி ஆரூரர் மிக அழகா சொல்லியிருப்பார். கலைமலிந்த கண்ணப்பர் என்று சொல்லியிருப்பார். அதாவது கலைகள் அனைத்தையும் கற்று ஞானம் பெற்ற கண்ணப்பர் அப்படின்னுட்டு. எங்கப்பா அவரு கலைகள்லாம் படிச்சாரு. அவரு வாழ்ந்தது வேடுவ குலத்துல. அதுவும் சின்ன வயசுலயே வேடுவனா வந்துட்டாரு. அவர் என்ன ஒரு சாத்திர நூல்களை படிச்சிருக்க போறாரு, தோத்திர நூல்களை படிச்சிருக்க போறாரு அப்படின்னா, அவர் ஏற்கனவே இது எல்லாத்தையும் படித்து வந்தவர் என்ற காரணத்தினால், முன் ஜென்மத்துல முன் பிறவியில அவர் படித்து வைத்திருந்த காரணத்தினால் அந்த வரியை போடுகின்றார். கலை மலிந்த என்ற குறிப்பை போடுகின்றார். இதெல்லாம் நமக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு சாத்திரம் கிளாஸ்ல போய் உட்கார்ந்தோம்னா தூக்கம் வருது அப்படின்னா தைரியமா போய் உட்காருங்க, அடுத்த ஜென்மத்துக்கு அது உதவும். இந்த ஜென்மத்துல முக்தி இருந்துருச்சுன்னா நல்லது, இல்லன்னு வைங்க அடுத்த ஜென்மம் ஒரு பிறவி இருக்கு இல்லையா, அந்த பிறவிக்கு இப்போ நாம காதுல விழறது எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உதவும். அது மாதிரி கண்ணப்ப நாயனாருக்கு அப்படிதான். ஆக இதுல கணம்புல்ல நாயனார் மற்றும் கண்ணப்பர் இவங்க 2 பேரையும் சொல்லி, இவங்க 2 பேரையும் நீ உன்னுடைய உலகம் ஆள்வதற்கு அழைத்து சென்று விட்டாய். சரியா? அப்ப அது எவ்வளவு பெரிய இடமா இருக்கணும். அங்க இவங்கெல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க உன்கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள அங்க விட்டுட்டு நீ என்ன பண்றேன்னா அங்க இருக்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கியே அப்படின்னு பெருமானை பார்த்து கேட்கின்றார் நம் ஆசிரியர். அதாவது ஒரு பெரிய வசதியான ஒரு அரண்மனை, அதுல இருக்கிறத விட்டுட்டு ஒரு ராஜா ஒரு குடிசையில உட்கார்ந்தான்னா எப்படி இருக்கும்? சொர்க்கலோகம் அவன் கையில இருக்குதுங்க. அடியார்களெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த சொர்க்கத்துல வைக்கிறான். ஆனா அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னா அடியார் உள்ளத்துல இருக்க. அவனுக்கு சொர்க்கம் எதுன்னா அடியார் உள்ளம். இங்க எங்க இருக்கிறாராம்? 3 தீகளை வளர்த்து வருகின்ற 3000வரோடும். முக்கியமான குறிப்பு இது. வேள்வி நமக்கு இல்லை என்று நிறைய பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வேள்வி இருக்கு, ஆனா எப்படிப்பட்ட வேள்வி என்பது தான் நமக்கு முக்கியம். ஏன்னா சைவத்துல வேள்வி இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையா போய்கிட்டு இருக்குது. வேள்வி இருக்கு, ஆனால் சிவபெருமானை முன்னிறுத்திய வேள்வி மட்டுமே வேள்வி. மற்ற சிறு தெய்வங்களை முன்னிறுத்தி செய்யற வேள்வியெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அதுதான் பெருமான் தடுத்து ஆட்கொண்டு இப்படிப்பட்ட வேள்விகள் செய்யக்கூடாது என்று அவர் மாமனாரையே அழித்தார் இல்லையா, அது எல்லாம் என்னன்னா அவ வேள்வி, சிவவேள்வி கிடையாது. நம்ம காழி பிள்ளையார் அவங்க அப்பா வேள்வி செய்யணும்னு கேட்கிறாரு, பணம் வாங்கி கொடுக்கிறார். இடரினும் தளரினும் பதிகம் பாடி வாங்கி பணத்தை அவர்கிட்ட கொடுக்கும் போது என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா, இது சிவபெருமான் வேள்விக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்றார். ஆக சிவவேள்வி என்பது நமக்கு உடன்படுகின்ற ஒரு விடயம், ஆனால் அவவேள்வி நமக்கு கிடையாது. அவவேள்வி என்பது சிவபெருமானை முன்னிறுத்தாமல் வேற எதை வச்சு செய்தாலும் அது எல்லாமே அவவேள்வி. இங்க பாருங்க, அந்த காலத்துல தில்லைவாழ் அந்தணர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா,
3 விதமான தீ வைத்து வேள்வி செய்திருக்கின்றார்கள். இன்றும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தில்லைவாழ் அந்தணர்கள் எத்தனை பெரிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் அப்படின்னு நாம பார்த்தோம்னா பிரமிப்பா இருக்கும். இன்றைக்கும் எத்தனையோ சமய சூழ்ச்சிகள்ல இருந்தும் அந்த அம்பலவாணர் அந்த கோயிலை காப்பாற்றி வருவது யார் என்றால் அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான். அவங்களுடைய திசை நோக்கி நாம் தினம் தினம் வணங்கிக்கணும். இல்ல அப்படின்னா அதெல்லாம் என்னைக்கோ இல்லாம போயிருக்கோம். எத்தனையோ கோயில் அந்த மாதிரி போயிடுச்சுது. ஆனா தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்கள் உயிரையும் பணயம் வைத்து, ஏன்னா அவங்க அங்க பூசை பண்றது ஒரு சாதாரண திருமேனி கிடையாது. அவங்களுடைய ஆத்மநாதர், ஒவ்வொருத்தருடைய ஆத்மநாதர் யாருன்னா அங்கு நின்று கொண்டிருக்கின்ற அம்பலவாணர். அப்பா தன் உயிரை பணயம் வைத்து அவரை காத்து அருள் செய்கின்றார்கள். அவங்க எல்லாம் எத்தனை பெரிய ஒரு தியாகம் செய்கின்றார்கள் தெரியுமா? அதனாலதான் நம்பி ஆரூரர் முதல்ல தொடங்கும் போதே ஆரம்பிக்கின்ற தில்லைவாழ் அந்தணர்க்கு அடியேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தில்லைவாழ் அந்தணர்களுக்கு நான் அடியேன் அப்படின்னு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருப்பவர்கள் மிக உயர்ந்தவர்கள். ஏன் என்றால் அம்பலவாணரை ஆத்மநாதராக வைத்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பு. அவர்கள் சிவ வேள்வி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குறிப்பை தான் இங்க நமக்கு வச்சு அருள் செய்கின்றார் ஆசிரியர். சிவத்தை முன்னிறுத்தி வைத்து செய்கின்ற வேள்வி. அதனால பெருமான் என்ன பண்றானா, என்னல எத்தனை ஆசை இருக்குப்பா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துக்கிறானா சாமி. எப்படி பாருங்களேன், பெருமான நாம போலியா வணங்கினாலே உட்கார்ந்துக்கிறவன் உண்மையாகவே வணங்குனா எங்க போக போறான் நம்மளை விட்டுட்டு, இல்லையா? அந்த குறிப்பதான் இங்க வச்சு அருள் செய்யறாரு. சரி, இதுல என்னது அந்த 3 விதமான தீ? எங்க பார்த்தாலும் இந்த 3 தீ 3 தீன்னு சொல்றாங்களே, அது என்ன அந்த முத்தீ அப்படின்னு பார்த்தோம்னா, காருகபத்தியம், தாக்கினாக்கினி, ஆகவனீயம் என்று சொல்லப்படுவதுதான் இந்த 3. இப்ப இந்த ஆகவனீயம் என்று சொல்லப்படுவது கோயில்களில் செய்கின்ற ஒரு வேள்வி. கோயில்ல வச்சு அதை எப்பவுமே செய்யறது. அது எப்படி இருக்கும்னா, நீங்க அந்த வேள்வி குண்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சதுரமா இருக்கும். சதுரமா இருக்கிற வேள்வி குண்டமம் பார்க்கும்போது ஆகவனீயம் வைக்கிறது. இது ஆண் வடிவத்தில் நின்ற வடிவத்தில் இருக்கும். அதனாலதான் நீங்க கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஜுவாலை எழுகுது இல்லையா, அந்த தீயின் நாக்கு எழுது இல்ல, அது நின்று எரியும். ஏன்னா அது நிற்றலுக்கான வடிவம். இது கிழக்கு நோக்கிய ஒரு இதா இருக்கணும். அதே நேரத்துல இத செய்வதனால விரும்புகின்ற பேரு பெருமான் நமக்கு கொடுப்பான். ஏன்னா இது நிலம் சம்பந்தப்பட்டது. அடுத்த தீ என்னன்னு பாத்தீங்கன்னா தாக்கினாக்கினி என்று சொல்லப்படுவது. இது இல்லங்களில் செய்வது. இல்லங்கள்ல செய்யறத பாத்தீங்கன்னா அங்க இந்த சதுரமாட்டு வச்சுட்டு அதுல ஒரு பிறைச்சந்திரன் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பிறைச்சந்திரன் மாதிரி போட்டிருக்கணும். அதுதான் வீட்டுல செய்யறதுக்கான யாகம், அந்த வேள்வி. அதுல பாத்தீங்கன்னா அது சயன வடிவத்தில் இருக்கும். அலிய என்ற அந்த குறிப்பை உடையது, தெற்கு நோக்கினது. இது பகை நீக்கத்திற்கும் வறுமை நீக்கத்திற்கும் செய்வது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வீட்டுல செய்வாங்க, எனக்கு இவங்க எதிரிகள் இருக்கிறாங்க, இதுல இருந்து எனக்கு கொஞ்சம் காப்பாத்தி அருள் செய், அதே மாதிரி வறுமையில இருந்து என்னை காப்பாத்தி அருள் செய் சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைப்பதற்கு அதை செய்வார்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா காருகபத்தியம் என்று சொல்லப்படுவது. இது ஊரை விட்டு வெளியில வச்சு செய்வாங்க. முக்காவாசி வெளியில வச்சு செய்யறது. ஏன் அப்படின்னா மழை வேண்டி செய்வதும் ஊருக்கு பாதுகாப்பு வேண்டி செய்வதும் தான் இந்த ஒரு வேள்வி. இது பெண் வடிவத்தை கொண்டது, அமர்ந்த நிலையில் இருப்பது, மேற்கு நோக்கின ஒரு தீ வடிவமாக செய்வார்கள். இதெல்லாம் ஒழுங்கா செய்துட்டு வந்தாலே நாம இன்னைக்கு படுற கஷ்டங்கள்லாம் இல்லாம போயிரும். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல எல்லாருமே நல்லா இருந்தாங்க. ஏன் அப்படின்னாக்க இந்த யாகங்கள்லாம் ஒழுங்கா செய்துட்டு இருந்ததுனால. இன்னைக்கு அதை செய்யறவங்களும் ஒழுங்கா செய்யல, அதுல நாம ஒழுங்கா அதை பாத்துக்கிறதும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நாட்டில் வறுமை, வீட்டில் வறுமை என்ற அத்தனை பிரச்சனைகளும் வருது. சரி, இப்ப போய் நான் எங்க போய் யாகத்தை வளர்க்கறது, எங்க போய் வேள்வி செய்யறது அப்படின்னா அதெல்லாம் எங்க போய் கஷ்டப்படணும். நம்ம காளி பிள்ளையார் அற்புதமா நம்ம கையில பதிகங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுவும் அந்த 5 எழுத்து மந்திரம் சொல்லும் போது என்ன சொல்றாரு,
எத்தனை விதமான மறைகள் இருக்கின்றதோ அதை அனைத்தையும் விட மேலானது எங்கள் ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்லி அற்புதமாக அருளி செய்கின்றார். ஐந்தெழுத்தை சொல்லி திருப்பதிகங்கள் படித்தாலே போதும், யாகம் வளர்த்ததற்கு சமம். இது எல்லாம் எதுக்குன்னா அங்கங்க உள்ளவங்க செய்யறதுக்கு. அதுக்குன்னு நாம இன்னைக்கு போய் உட்காந்துக்கிட்டு உடனே ஒரு வேள்வி செய்யணும் அப்படின்லாம் நினைக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். அதுக்கான செய்யறதுக்கு தகுதி உள்ள ஒரு ஆட்கள் இப்போதைக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கறதே சந்தேகம். அதனால நாம அந்த பேச்சுக்கே நாம போக வேண்டாம். அதெல்லாம் ஒரு தனி டாபிக். இப்ப நாம செய்ய வேண்டியது என்னன்னா, திருமுறைகளை எடுத்து படித்து நமது விண்ணப்பத்தை வைத்தாலே போதும், பெருமான் நம் பக்கத்தில் உட்கார்ந்து கொள்வான். இன்னைக்கும் நாம பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தானே இது. இதை விட நம்மளுக்கு வேற என்ன பெரிய ஒரு விஷயம் தேவைப்படுது சொல்லுங்க? பெருமான் பகை நீக்கத்திற்காக இருந்தாலும் அல்லது மழை வேண்டியா இருந்தாலும் எதை எடுத்தாலும் பதிகம் படிக்கும் போது நிறைவேற்றி கொடுக்கின்றார். ஆக திருப்பதிகங்களை படித்து ஐந்தெழுத்தை ஓதினாலே போதும், அந்த அம்பலக்கூத்தன் நம் வீட்டிலும் வந்து நின்று கூத்தாடி நமக்கு அருள் செய்வான் என்பது திண்ணம். அற்புதமான அழகான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. மூன்றாவது பாடல். அல்லியம் பூம் பழனத்து ஆமூர் நாவுக்கு அரசை செல்ல நெறிவகுத்த சேவகனை தென்தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்காக செல்வ நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. இன்றைய பாடல் அப்பர் பெருமான் பத்தின குறிப்பை நமக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது வாகீசப் பெருமான் என்று கையிலையில் இருந்தவர். அவருடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என பெரிய புராணத்துல அற்புதமாக சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளி செய்திருப்பார். ராவணன் கையிலையை பெயர்த்து எடுக்க முயற்சிக்கின்றான். அப்போது பெருமான் தனது விரலை வச்சு லேசா ஒரு அமுக்குறாரு. அடியில மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு கத்துறான். ராவணன் என்பது காரண பெயர். அவனுக்கு இயற்பெயர் ராவணன் கிடையாது. ராவணன் என்பது காரண பெயர். ஏன் அப்படின்னா அலறுபவன் என்று பெயர் பொருள் அதுக்கு. அப்ப கையிலை மலைக்கு கீழே நின்னு மாட்டிக்கிட்டு கத்தும் போது அங்க உட்கார்ந்து தியானம் பண்றவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இடையூறா இருக்கு. அப்ப அந்த பக்கமா வந்துட்டு இருக்கிற வாகீச பெருமான் அவனை பார்த்து கேக்குறாரு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? உனக்குத்தான் நல்ல பாட தெரியும் இல்ல, ஏன் ஒரு பாட்டை பாடக்கூடாது? பெருமானுக்குத்தான் இசைக்கு மயங்குபவனாச்சே அவன், அவனுக்காக நீ ஒரு சாமகானம் பாடு அப்படின்னு சொல்லி அதை சொல்லிக் கொடுப்பது யார் என்றால் நமக்கு அப்பர் பெருமான். அப்படிதான் ராவணன் அதை பாட ஆரம்பிச்சான். வாகீசராக கையிலையில் உலா வந்தவர் என்ற குறிப்பு நமக்கு நிறைய இடங்கள்ல பாக்குறோம். இப்படிப்பட்ட வாகீச பெருமான் பூமியில பிறக்கிறாரு. பிறக்கும் போது நல்ல ஒரு சைவ குடும்பத்துல பிறக்கிறாரு. பெரிய செல்வந்தர் வீட்டு குடும்பத்திலையும் பிறக்கிறாரு. திரு ஆமூர் என்ற திருத்தலத்துல. அதுவும் எப்படிப்பட்ட ஆமூர் என்ற அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னா அல்லியம் பூம்பழனத்து ஆமூர். அதாவது பூக்கள் ஏகத்துக்கு நிறைய இருக்கிற வயல்கள் சூழ்ந்த திரு ஆமூர் என்று சொல்லுகின்றார் ஆசிரியர். சேக்கிழார் வாக்குல அந்த திருவாமூருடைய சிறப்பை ஒரு தடவை பார்க்கணும். அற்புதமா எழுதியிருப்பாரு. அதாவது அந்த ஊர் எப்படி இருக்கா, இப்ப ஒரு முதலாளியும் தொழிலாளியும் நடந்து வயல் பக்கம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். அப்ப அந்த வயல்ல நிறைய கரும்பு முளைச்சிருக்கு. கரும்பு நல்லா விளைஞ்சிருக்கு. அந்த கணுக்கள்ல இருந்து சாறு பாஞ்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குதான். அப்போ அந்த முதலாளி அதை பார்த்துட்டு கேக்குறாரா, ஏன் இன்னும் இதை அறுவடை பண்ணாம அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க, அதை அறுவடை பண்ணி ஆலைக்கு அனுப்ப வேண்டியதானேன்னு. இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளிகள் அதை வெட்டி ஆலைக்கு அனுப்புறதுக்கு தயார் பண்றாங்களாம். அப்போ வெட்டும் போது என்ன ஆகுதான், அந்த கணுவில இருந்து ஏற்கனவே வெளியில வந்துகிட்டு இருந்த அந்த நீர், அந்த இனிப்பு நீர், நம்ம கரும்போடைய நீர் வெட்டுன உடனே இன்னும் அப்படியே பீச்சு அடிக்குதான் அதுல இருந்து. அப்படிப்பட்ட அது ஒரு படி மேலா போயிருப்பாரு. நிறைய அந்த வெள்ள பாகுகள்லாம் கொண்டு போட்டு அந்த அணையை அடைக்கிற மாதிரி எல்லாம் அதுல இருக்கும். அதாவது என்ன குறிப்புன்னா, வளம் நிறைந்ததாக இருக்கின்ற திரு ஆமூர், வயல்கள் நிறைந்த திரு ஆமூர் என்ற ஊரில் நாவுக்கு அரசர் என்று சொல்லப்படுகின்ற வாகீசப் பெருமான் அவதரிக்கின்றார்.
வாக்குக்கு ஈசர், அதனாலதான் நாவுக்கு அரசர் என்று நம் சிவபெருமான் அவருக்கு பெயர் கொடுக்கின்றார். இதுல பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பாடல் ஒண்ணு உண்டு. வாக்கிற்கு அருணகிரி, வாதவூரர் கனிவில், தாக்கில் ஞான சம்பந்தர், நோக்கிற்கு நக்கீரதேவர், நயத்திற்கு சுந்தரனார், சொல் உறுதிக்கு அப்பர் என சொல் அப்படின்னு வரும். அதாவது நயம் என்றாலே சுந்தரன் தான், தாக்குதல் என்றாலும் ஞான சம்பந்தர் தான். இதுல சொல் உறுதி என்று சொல்லியாச்சுன்னா அப்பர் பெருமான் தான். அவருடைய ஒவ்வொரு பதிகத்தையும் நாம எடுத்து படிச்சு பார்க்கும்போது அப்படியே நம்மள நிக்க வச்சு பலார் 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 பலார்னு அந்த கன்னத்துல ரெண்டுத்திலயும் போட்டு சாத்தனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய பதிகங்கள். ஒவ்வொரு பாட்டுலயும் அப்படிதான் இருக்கும். நான் இன்னும் எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அந்த பாடல்கள் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்படிப்பட்ட உறுதி நிறைந்த பாடல்களை கொடுத்தவர். அதனாலதான் நாவுக்கு அரசர். லேசுப்பட்ட வாக்கில் அவருடைய வாக்குகள் எல்லாம். அதனால்தான் நாவுக்கு அரசர் என்ற பெயரை பெருமான் கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட நாவுக்கு அரசரை ஆட்கொண்டு அருளுகின்றார் நம் சிவபெருமான். எப்படி ஆட்கொண்டு அருளி செய்கின்றார் அப்படிங்கறது நமக்கு தெரியும். சூலை கொடுத்து ஆட்கொள்ளுகின்றார். ஏன் அப்படின்னா அவருக்கு வீடு பேறு என்பதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த வீடு பேரை கொடுப்பதற்கு வழிகாட்டியவன் யார் என்றால் நம் சிவபெருமான். அதான் பாத்தீங்கன்னா ஒரு மூவர், அதாவது 4 ஒரு துதிப்பாடல்கள் நமக்கு திருவிளையாடல் புராணத்துல வரும். அதுல அப்பர் பெருமானுக்குரியத பாத்தீங்கன்னா, இடையரா பேரன்பும் மழைவாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையரா திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீசப் பெருந்தகை தன் ஞானப் பாடல் தொடையரா செவ்வாயும் சிவவேடம் பொலிவழங்கும் துதித்து வாழ்வாம். அந்த சிவவேடத்தின் பொலிவு நிறைந்த அழகை துதித்து நாம் வாழ வேண்டும் அப்படின்றது நமக்கு பரஞ்சோதி முனிவர் அழகாக அருளி செய்திருப்பார். அந்த குறிப்பை இங்க பெருமான் ஆட்கொள்ளுகின்றாராம். அதுவும் எப்படி ஆட்கொள்ளுகின்றார் என்றால், அவரை எப்படி ஆட்கொள்ள வேண்டும் என்று தெரிந்த வல்லாளன் இல்லையா நம்ம சிவபெருமான். அப்படிப்பட்டவன் ஆட்கொள்ளுகின்றான். அவன் எங்கே இருக்கின்றான், எப்படி இருக்கின்றான் அப்படின்னா, விடையேறிய பெருமான் ரிஷபாரூடனாக விடையேறி வருகின்ற நம் பெருமான் கூத்தபிரானாக ஆடிக்கொண்டும் இருக்கின்றார். எங்கே என்றால் தில்லையில். திருச்சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் கூத்தாடிக்கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்ட இடம் எது என்றால் செல்வம் நிறைந்த சிற்றம்பலம். செல்வம் நிறைந்த சிற்றம்பலம். அது என்னங்க செல்வம் நிறைந்த சிற்றம்பலம் அப்படின்னா, நமக்கு இதுக்கு காழிப்பிள்ளையாருடைய பாடலை பார்க்கணும். முதல் திருமுறையில 80வது திருப்பதிகம், கோயில் திருப்பதிகத்துல செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமேன்னுவர். செல்வர் வாழ்தில்லை அந்த பாட்டை பாத்தீங்கன்னா, செல்வர் வாழ்தில்லை அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னா, செல்வன் செல்வன் சொல்ற எங்க சிவபெருமான் இருக்கிறான் இல்லையா, அவனுடைய கழல்களை ஏத்துவதுதான், போற்றி துதிப்பதுதான், அதை போற்றி பாடுவதுதான் உண்மையான செல்வம். செல்வம்னு நாம இன்னைக்கு என்னென்னத்தையோ புடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அது எல்லாம் செல்வமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கிடையாது. அதெல்லாம் செல்வமே கிடையாது. உண்மையான செல்வம் எது என்றால், பெருமானின் திருவடிகளை போற்றி துதித்து நாம் இருக்கின்ற வாழ்க்கை இருக்குல்ல, அதுதான் உண்மையான நிரந்தரமான செல்வம் அப்படிங்கிற குறிப்பைத்தான் நமக்கு இந்த பாடலிலும் அருள் செய்கின்றார் ஆசிரியர். செல்வம் நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. பெருமான் சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிதாகாசத்தில் அழகாக உறைவிடமாக கொண்டிருக்கின்றான். அவன் நயமாக எப்படி அப்பர் பெருமானை ஆட்கொள்ள வேண்டுமோ அப்படி ஆட்கொண்டு அருளி செய்த எங்கள் பெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அழகாக அருளி செய்கின்றார் ஆசிரியர். அற்புதமான ஆழமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. 4வது பாடல். எம்பந்த வல்வினை நோய்
தீர்த்திட்டு எமை ஆளும் சம்பந்தன் காழியர்கோன் தன்னையும் ஆட்கொண்டு அருளி அம்புந்து கண்ணாளும் தானும் அணி தில்லை செம்பொன் செய் அம்பலமே சேர்ந்திருக்கை ஆயிற்றே. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு இரண்டாவது பாடல்ல கணம்புல்ல நாயனார் மற்றும் தில்லைவாழ் அந்தணர்கள் மற்றும் கண்ணபதேவ நாயனாரை பார்த்தோம். மூன்றாவது பாடலில் அப்பர் பெருமானை பார்த்தோம். நான்காவது பாடலில் காழிப்பிள்ளையார் பத்தின குறிப்பை அழகாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது பெருமான் எதற்காக திருஞான சம்பந்தரை ஆட்கொண்டார் அப்படின்னா நமக்கு அதுக்கு பதில் ஆசிரியர் சொல்லி அருள் செய்கின்றார். அதாவது எங்களின் வினை என்று சொல்லப்படுகின்ற இந்த மிகப்பெரிய கொடிய நோய் இருக்கு இல்லையா, இதில் இருந்து எங்களை முற்றிலுமாக வெளியில் கொண்டு வந்து ஆட்கொண்டு அருள் செய்வதற்காக ஞான சம்பந்தரை அனுப்பி அவரை ஆட்கொண்டு அவர் மூலமாக அழகிய திருப்பதிகங்களை கொடுத்து நம்மை போன்றவர்களை படிக்க வைத்து நம்மை இந்த வினைக்கடலில் இருந்து பெருமான் காத்து அருள் செய்கின்றார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லி அருளுகின்றார் ஆசிரியர். சீர்காழி என்று சொல்லப்படுகின்ற அந்த தலத்திற்கு மன்னனாக இருக்கின்றார் காழிப்பிள்ளையார். திருஞான சம்பந்தர் என்ற பெயர் தாங்கி வந்தவர், பெருமான் கொடுத்த பெயர். அவர் அற்புதமாக தனது பதிகங்களில் எல்லாம் தமிழ் ஞான சம்பந்தன், சிவஞான சம்பந்தன், திருஞான சம்பந்தன் என்று தன்னை ஒவ்வொரு பதிகத்திலும் அடையாளம் காட்டுகின்றார் நமக்கு. அவர் எதற்காக வந்திருக்கின்றார், அவருடைய அவதார நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதை சேக்கிழார் வாக்கில் இருந்து நாம பார்க்க வேண்டும். தொண்டர் பாதி பிள்ளை பாதி என்று சொல்லுவது போல சரிபாதியான பாடல்கள் காழிப்பிள்ளையாருக்காக இருக்கும் நம்ம 12ஆம் திருமுறையில. அத்தனை சிறப்பு வாய்ந்த வரலாறாக அவரது வரலாறு நமக்கு அமைந்திருக்கின்றது. அதனாலதான் பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர் இவருடைய வாழ்த்து பாடல் பாடும்போது அதை எல்லாத்தையும் அருளி செய்கின்றார். முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாருங்க, பரசமய கோளரியை, வேற்று சமயத்தில் இருந்து நம்மை காத்து அருள் செய்தவர் அப்படிங்கிற குறிப்பை அங்க சொல்றாரு. பரசமய கோளரியை பாலரா வாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிவபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குரவையிட தமிழ் வேதம் விரித்து அருளும் கவுனியர்தம் குல தீபத்தை இரவி எவை ஆளுடைய வென்றி மழ இளங்களிற்றை விரும்பி வாழ்வாம். இவர் எப்படிப்பட்டவர் என்றால் களிறு போன்றவர். எதற்காக அந்த உவமை அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க, மற்ற சமயங்கள் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி சைவத்தை மீண்டும் நிலைநிறுத்தியவர் என்ற குறிப்பின் காரணமாக அதை சொல்லி அருளுகின்றார். இப்படிப்பட்ட பெருமைகள் உடைய நம் காழிப்பிள்ளையாரை நமக்கு இந்த பாடலில் நினைவுறுத்தி எம்பந்த வல்வினை நோய் தீர்த்திட்டு எமை ஆளும் என்ற அந்த ஒரு சிறப்பு வரியை நமக்கு அருளி செய்கின்றார். நாம செய்து வைத்திருக்கின்ற வினை கொஞ்சமா நெஞ்சமா? எத்தனையோ விதமான வினைகள் நம்மிடம் இருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் ஒரு மருந்து வேண்டும் அப்படின்னு யாராவது நினைத்தால் ஒண்ணும் வேணாங்க. இன்னையில இருந்து முதல் 3 திருமுறைகளை முடிந்தால் வரலாற்று முறையில, ஏன்னா அது அவர் அருளி செய்த அதே வரிசையில வர்றதுனால வரலாற்று முறை புத்தகம் கிடைத்தால் அதை எடுத்து நாம படிக்கலாம். முதல் பதிகத்தில் இருந்து ஆரம்பித்து மொத்தமா அவருடைய 3 திருமுறைகளையும் முதல் 3 திருமுறைகளையும் முடித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வினை எல்லாம் பொடி பொடியா போவது திண்ணம். ஏன் அப்படின்னா இதை சொன்னது நம்ம சிவபெருமான். எனதுரை தனதுரை என்று அதையும் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் காழிப்பிள்ளையார்.
யோசிச்சு பாருங்க, இந்த எதுவுமே என்னுடைய வார்த்தை இல்லப்பா, இது எல்லாமே சிவபெருமானுடைய வார்த்தை அப்படிங்கறத மிக அழகாக பதிவு செய்கின்றார். அதனாலதான் அதற்கு அத்தனை மதிப்பும் சிறப்பும் ஆற்றலும் இருக்கின்றது. செத்து போனவங்களை பிழைக்க வைக்குதுங்க. இதை விட வேற என்ன வேணும் அந்த பதிகத்துல? உங்களுக்கு என்ன மாதிரியான வியாதி இருக்கோ அனைத்திற்கும் மருந்தாக விளங்குவது இந்த திருப்பதிகங்கள். அது உடல் நோயாகவும் இருக்கலாம், உள்ளத்திற்கான நோயாகவும் இருக்கலாம், பிறவி நோயாகவும் இருக்கலாம். அனைத்திற்கும் மருந்து என்னன்னா முதல் 3 திருமுறைகள். அதை எடுத்து நாம படிக்கும் போது நமது வினைகள் எல்லாம் பொடி பொடியாக போவது என்பது திண்ணம். இதுல ஒரு சந்தேகம் கூட நமக்கு வேண்டாம், ஒரே ஒரு சந்தேகம் கூட நமக்கு இதுல வேண்டாம். ஏன்னா அப்படித்தான் நமக்கு காழிப்பிள்ளையார் அந்த பதிகங்களை அருளி செய்திருக்கின்றார். அதே மாதிரி தமிழோடைய அழக நாம ரசிக்கணும்னா அதுக்கும் காழிப்பிள்ளையாருடைய பாடல்கள் தான். எழுகூற்று இருக்கை என்ற ஒரு பதிகம் எத்தனை சிறப்பு வாய்ந்தது தெரியுமா? அதை நீங்க எழுதி பாத்தீங்கன்னா ஒரு தேர் வடிவத்துல வரும். அதெல்லாம் நாம ரசிச்சு ரசிச்சு படிக்க வேண்டியதுங்க. அதாவது கணக்கு, தமிழ், பெருமானை பத்தின குறிப்பு அனைத்தையும் ஒரே பாடல்ல வச்சு நமக்கு அருளி செய்திருப்பார் காழிப்பிள்ளையார். எழுகூற்று இருக்கை என்று பெயர். மாலை மாற்று என்று ஒரு பெயர். ஒரு பதிகம் இருக்கு, யாமாமா நீ யாமாமா என்று ஆரம்பிக்கும். அது அப்படியே இன்னைக்கு சொல்றோம்ல பாலிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட குறிப்பு. அப்படியே அதை திருப்பி போட்டாக்க நமக்கு முதல் வரி எப்படி இருந்ததோ அதே மாதிரி 2வது வரி இருக்கும். ஆனால் பொருள் முற்றிலுமாக வேறுபட்டிருக்கும். 4 வரிகள் ஒரே, அதாவது ஒரு பாடல்ல 4 வரி இருக்கும்ல, ஒரே வரிய 4 தடவை ரிப்பீட் பண்ணா எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு முழு பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார். அது ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கிற மாதிரி அமைத்து கொடுத்திருக்கின்றார். சக்கர மாற்று சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம காழிப்பிள்ளையாருடைய பதிகங்களை பத்தி சொல்லணும்னா அளவில்லாம சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு பாடலாக நாம எடுத்து சிந்திக்கிறதுக்கு இந்த வாழ்நாள் போராதுங்க. அதெல்லாம் பொருள் புரிந்து படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் காழிப்பிள்ளையாரோட பதிகங்களுக்கு வராது. ஒரு பாடல் கூட இல்லங்க, ஒரு வரி கூட இல்ல, ஒரு வார்த்தைக்கு பொருள் புரிஞ்சிட்டாலும் உடனே முக்தி தான் நமக்கு. அப்படிப்பட்ட அற்புத ஆற்றல் உடைந்த பதிகங்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதத்தான் நமக்கு மறுபடியும் இந்த பாடல் மூலமாக ஆசிரியர் நமக்கு உணர்த்துறார். இங்க பாருப்பா, எங்களுடைய வினைகளையெல்லாம் தீர்த்து அருள் செய்வதற்காகத்தான் சம்பந்தர் என்ற ஒருவர் திருப்பதிகங்களை அருளி செய்தார். உற்றாத எத்தனையோ பாவம் பண்ணிதான் இத்தனை பிறவிகள் எடுத்து இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாய், விட்டுடாத. இந்த காலம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த நாள் உனக்கு உய்வடைய முடியும்னு தெரியாது. தயவு செய்து அந்த பதிகங்களை எடுத்து ஒரு முறையாவது படித்து விடு உன் வாழ்நாளில் அப்படிங்கறத நமக்கு அழகாக அருளி செய்கின்றார் ஆசிரியர். இப்படிப்பட்ட பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, அம்புந்து கண்ணாளும் தானும் அணி தில்லை செம்பொன்செய் அம்பலமே. இப்படிப்பட்ட சிவபெருமான் காழிப்பிள்ளையாரை ஆட்கொண்டு நமக்காக கொடுத்தருளிய சிவபெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, அம்பாளோடு சேர்ந்து, அம்மையோடு உமையம்மையோடு சேர்ந்து அணி தில்லை என்று சொல்லப்படுகின்ற அழகிய திருச்சிற்றம்பலம் என்ற அந்த அம்பலத்தில் சேர்ந்து இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். பெருமான் நடனமாடுகின்றார். உமையம்மை அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நடனத்தின் பொருளை வாங்கி உயிர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இதை நாம உண்மை விளக்கத்தின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். உண்மை விளக்கத்துல அற்புதமா ஆசிரியர் சொல்லியிருப்பாரு, உமை அம்மை காண பெருமான் நடனமாடுகின்றார். ஏன் அப்படின்னா, உயிர்கள் நேரடியாக அதை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. அம்மை மூலமாக நமக்கு அதை அருள் பாலிக்கின்றார் நம் சிவபெருமான். அந்த குறிப்பைத்தான் இங்கே சொல்லி எப்படிப்பட்ட கருணையாளன் நம் சிவபெருமான் அப்படிங்கறத மீண்டும் நமக்கு நினைவுறுத்துகின்றார் ஆசிரியர். 5வது பாடல். களையா உடலோடு சேரமான் ஆரூரன் விளையா மதம் மாறா வெள்ளானை மேல் கொள்ள முளையா மதிசூடி மூவாயிரவரோடும் அளையா விளையாடும் அம்பலம் நின் ஆடரங்கே.
இன்றைய பாடல் நம்பி ஆரூரர் பத்தின குறிப்பு கொடுக்கும் ஒரு அற்புதமான பாடல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மூவர் முதலிகள் என்று சொல்லியாச்சுன்னா திருஞான சம்பந்தர், அடுத்தது அப்பர் பெருமான், அதற்கு அடுத்தது நம்பி ஆரூரர். நம்ம திருஞான சம்பந்தருக்காகவாவதோ அல்லது அப்பர் பெருமான் இவங்க இருவருக்குமே அவதாரத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருடைய நம்ம காழிப்பிள்ளையாருடைய வாழ்த்து பாடல்லையே பார்த்துட்டோம், பல சமய கோளரியை அப்படின்னு சொல்லிட்டு பல சமயங்களின் அந்த தாக்கத்தை அழிக்க வந்தவர் அப்படிங்கிற குறிப்பு. அப்பர் பெருமான் உழவாரத்தின் அற்புதத்தை நமக்கு எடுத்து சொல்ல வந்தவர். அப்ப நம்பி ஆரூரர் அவருடைய அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அடியார்களை பாடுவது. நாம எல்லாருமே மேலோட்டமா இன்று ஒரு கருத்தை சொல்ற வழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது திருஞான சம்பந்தர் மன்னிக்கணும், அப்பர் பெருமான் அப்படின்னா சரியையாளர், திருஞான சம்பந்தர் அப்படின்னாக்க கிரியையாளர், நம்பி ஆரூரர்னா யோக நெறியில நிக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஒரு அளவுக்கு மேலோட்டமா நாம கொண்டு வந்துடுறோம். ஒண்ணு நாம ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க நால்வருமே மாணிக்க வாசகர் உட்பட நால்வருமே அவங்க சரியை கிரிய யோகம் ஞானத்துல நின்னவங்க கிடையாது. 4 பேருமே ஞானத்தில் நின்றவர்கள். அப்பர் பெருமான் ஞானத்தில் சரியையாக நமக்கு சொல்லி ஞானத்தில் இருந்தாரு, அதில் இருந்து சரியையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏன் அப்படின்னா பின்னாடி வர்ற உயிர்கள் எல்லாம் உய்வடைய வேண்டும் அப்படிங்கிற குறிப்பினால. அதே மாதிரி நமக்கு காழிப்பிள்ளையார் அவர் எதற்காக அவதாரம் செய்தார் அப்படின்னா கிரியை என்பதை நமக்கு முன்னிறுத்தி காண்பிப்பதற்காக. ஆனால் அவர் நின்ற நெறியோ ஞானத்தின் நெறி. இத நம்ம சேக்கிழார் வாக்கிலிருந்து பார்க்கும்போது இவர்கள் மூவருமே ஞானத்தில் நின்றவர்கள் அப்படிங்கறத ஒவ்வொரு பாடல்லையும் நமக்கு எடுத்து காட்டுவார் தெய்வ சேக்கிழார். அடுத்தது நமக்கு நம்பி ஆரூரர். இவர் யோக நெறியில் நிற்கின்றவர் அப்படிங்கறது மேலோட்டமா நாம எல்லாருமே பார்ப்போம். ஆனா இவர் சரியையில் நின்றவர். முக்கியமான அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா அடியார்களின் பெருமையை பாடுவதற்கும் அடியார்களை வணங்கி நிற்க வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை சொல்லுவதற்கும். எந்த அளவுக்கு இவர் வாழ்ந்து காண்பித்தார் அப்படின்னா நம்ம நம்பி ஆரூரர் அப்படிங்கிற அந்த பெயர், நம்பி ஆரூரர் என்பது 5 எழுத்து. அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அழகான 5 எழுத்து நம்பி ஆரூரர் என்று சொல்லப்படுவது. அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லியே எத்தனை பேர் முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கறது நமக்கு நிறைய உதாரணம் இருக்கு. பாத்தீங்கன்னா முதல்ல இந்த பாடல்லையே நமக்கு எடுத்துக்காட்டு சொல்லுவது சேரமான் பெருமாள் நாயனார். இவர் சேர நாட்டின் ராஜாவாக இருந்தவர். ஆனால் நம்பி ஆரூரரின் தோழமையை பெற்று அந்த தோழமை காரணமாக அவரோடையே கைலாயம் ஒன்றாக செல்லக்கூடிய அளவுக்கு யோக நெறியில் நின்றவர். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது பெருமிழலை குறும்பனார். இதுல என்ன அழகு அப்படின்னா பெருமிழலை குறும்பனாருடைய வரலாறு பாத்தீங்கன்னா குருநாதராக நம்பி ஆரூரரை மனத்தில் தாங்கியவர். அடுத்த நாள் குருநாதர் முக்தி அடைய போகின்றார் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சிருது. ஆனா நம்பிக்கு தெரியல. நம்பி கிளம்பி திருவாரூர்ல இருந்து கிளம்பி சேரமான பாக்குறதுக்காக கொடுங்கோளூர் போறாரு. அவருக்கு அப்ப கூட தெரியல தான் முக்தி அடைந்து விட போகின்றோம் என்று. ஆனால் நம்பியின் பெயரை சொல்லிக் கொண்டு இருந்த பெருமிழலை குறும்பனாருக்கு நம் குருநாதர் நாளை முக்தி அடைய போகின்றார் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு என் குருநாதர் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ மாட்டேன், இவரை வரவேற்பதற்கு நான் அங்கே செல்ல வேண்டும் என்று அதுக்கு முத நாளே முக்தி அடைகின்றார். குரு பக்தினா இதுதாங்க. நாம இன்னைக்கு குருன்னு சொல்றோம், ஆனா அவரை பிரிஞ்சுதானே இருக்கிறோம். அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வாழ்ந்து காண்பித்தது யார் அப்படின்னா பெருமிழலை குறும்பனார். அதுக்கு அடுத்தது நம்ம சொல்லவே வேண்டாம், இவரை கணவனாக பெற்ற 2 பேர் எத்தனை பாக்கியசாலிகள். பரவநாச்சியார், சங்கிலி நாச்சியார். இவர்களுக்காக பெருமான் தூது செல்கின்றார். எத்தனை ஒரு பாக்கியசாலிகள் இவர்கள் 2 பேரும்.
நம்பி ஆரூரர் முக்தி அடையும் போது இவங்க 2 பேருமே நம்பியோடைய பெயரை சொல்லியே முக்தி அடைறாங்க. சரி, இவங்க 2 பேருமாவது நம்பி கூட வாழ்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சடங்கவி சிவாச்சாரியாரின் மகள் மணமேடையில் மணமகளாக அமர்கின்றார். ஆனால் திருமணம் நடக்கவில்லை. பெருமான் தடுத்தாட்கொண்டு விடுகின்றார். பெருமானே நேரடியாக வந்து தடுத்தாட்கொள்ளும் அளவிற்கு என் நாயகன் சிறப்பு வாய்ந்தவர், இனிமேல் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று நம்பியின் பெயரை சொல்லியே முக்தி அடைந்தவர். உங்களுக்கு முக்தி வேணும்னா நம்பி ஆரூரர் பேரை சொன்னா போதுங்க. நம்ம இவங்க எல்லாம் வாழ்ந்து நமக்கு காண்பித்திருக்கின்றார்கள். இந்த பாடல்ல பாருங்க, சேரமான் பெருமாள் நாயனார் நம்பி ஆரூரரோடு ஒன்றாக இந்த உடலை களையாமல் கையிலை செல்லுகின்றார். நட்பு, குரு பக்தி, இது எல்லாத்திற்கும் எடுத்துக்காட்டு சேரமான் பெருமாள் நாயனார். இன்னைக்கு நாம யார் யாரையோ எக்ஸாம்பிள் சொல்றோம். நட்புன்னா இதுதான், தோழமைதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு சொல்றோமே, நம்மளோடையே இருந்து வாழ்ந்து காண்பித்து தோழர்களாக இருந்தால் அவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த குறிக்கோளை நமக்கு கொடுத்து சென்றவர்கள் நம்பி ஆரூரரும் சேரமான் பெருமாள் நாயனாரும். இதுல இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் குரு பக்தினா எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சேரமான் பெருமாள் நாயனார் நிறைய அற்புதமான திருப்பதிகங்கள் பாடியிருக்கிறாரு நம்ம சிவபெருமான் மேல. எது வரைக்கும் தெரியுமா? நம்பியோடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிற வரைக்கும். எப்போது நம்பியின் தோழமை கிடைத்து விட்டதோ அவரோடு செல்லும் போது நான் பாடக்கூடாது. அதுவும் யாருங்க? ஒரு ராஜா, ஒரு பெரிய சேர நாடு என்று சொல்லப்படுவதற்கு ராஜா. அவர் நம்பியை குருவாக எடுத்த அடுத்த நொடி பொழுதில் இருந்து நம்பியோடு தல யாத்திரை செல்லும் போது குரு இருக்கிற இடத்துல நம்ம பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாடவே இல்லை. கடைசியா எங்க போய் பாடுறாரு அப்படின்னா பெருமான் முன்னாடி அங்க போய் திரு கைலாய ஞான உலா பாடுறாரு. அது நடுவுல எங்கேயுமே சேரமான் பெருமாள் நாயனார் பாடவில்லை. அதாவது ஒரு குரு இருந்தால் நாம் எப்படி அங்கே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வாழ்ந்து காண்பித்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். களறிற்று அறிவார் என்ற அழகான ஒரு சிறப்பு பெயர் கொண்டவர். இவங்க 2 பேரும் மத யானையின் மேல் ஏறி, சேரமான் பெருமாள் நாயனார் குதிரை மேல ஏறி கைலாயம் செல்லுகின்றார்கள். அதுவும் எப்படி? களையா உடலோடு. உடல் களையாமல் யாராவது போக முடியுவாங்க? பெருமான் நினைத்தால் அதையும் சாதித்துக் கொடுப்பார் அடியவர்களுக்காக. அவங்க 2 பேரும் பெருமான் பாக்கிறதுக்கு போறாங்க. யார பாக்கிறதுக்கு போறாங்கன்னா முளையா மதிசூடி. அழகான சிறிய பிறையை தலையில் தாங்கிக் கொண்டு இருக்கின்ற எங்கள் சிவபெருமான் அவன் தனியாக இல்ல தெரியுமா? இந்த 3000 என்று சொல்லப்படுகின்ற தில்லைவாழ் அந்தணர்களோடு என்றுமே இருப்பதற்கு விருப்பப்பட்டு கொண்டு இருக்கின்ற எங்கள் அம்பல கூத்தன் அப்படின்னு சொல்லி அற்புதமாக நமக்கு அம்பலவாணரை நம் கண்முன் கொண்டு நிறுத்துகின்றார். யோசிச்சு பாருங்க, நம்பி ஆரூரர் முதல்ல தில்லையில நின்று தில்லையை தரிசிக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பாடல், 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று ஆரம்பிக்கும் அந்த அற்புத பதிகம். பெருமான பார்த்த மாத்திரத்துல அவருக்கு தன் உணர்வு என்பதை மறந்து நின்று அந்த அம்பலக்கூத்தனை ரசிக்கின்றார். அதே அம்பலக்கூத்தன் தான் நம்பி ஆரூரையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் ஒன்றாக அங்கே மேலே கொண்டு வருகின்றார். பூமியில இருக்கும் போது சேர்த்து வச்சவரும் அவர்தான். களறிற்று அறிவார் ஒவ்வொரு நாளும் பூசையில பெருமானுடைய சிலம்பலி ஒலி ஓசை கேட்டு கொண்டிருக்கும் பாரு அவர் பூசை பண்ணுவாரு. ஒரு நாள் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இவருக்கு உடனே என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஒருவேளை நம்ம பூசையில ஏதோ குறை இருக்குதோ, அதனாலதான் சாமி வரலையோ, இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்க கூட, சிவ பூசை பண்ணா இப்படி பண்ணணுங்க,
நாமளும் பண்றோமே, சரி சரி பரவாயில்ல, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் பண்ணிக்குவோம், போற வழியில நம்ம 5 எழுத்து சொல்லிக்குவோம், போற வழியில பதிகத்தை படிச்சுக்குவோம் இப்படின்ட்டு நம்ம போறோம். பூசையில் குறை வந்து விட்டதோ, அதனாலதான் தனக்கு சிலம்பொலி ஓசை கேட்கவில்லையோ என்று தன்னை தானே மாய்த்துக் கொள்ள குருவாளை எடுக்கின்றார் களறிற்றறிவார் என்று சொல்லப்படுகின்ற சேரமான் பெருமாள் நாயனார். அப்ப திடீர்னு ஓடி வந்தா ஒரு சிலம்போசை கேட்கும்ல, இப்ப வேகமா வர்றாங்கன்னா அப்படி கேட்டுச்சான். பெருமான் ஓடி வர்றாராம். என்ன சீன் போடுறாரு பாருங்க நம்ம ஆளு. குடுகுடுன்னு ஓடி வர்றாராம். அப்ப இவர் கேக்குறாராம், ஏன் சாமி இன்னைக்கு லேட்டு அப்படின்னுட்டு. அப்ப சாமி சொல்றாராம், இல்லப்பா, சுந்தரன் நம்பி ஆரூரன் அங்க தில்லையில என்ன பாடிக்கிட்டு இருந்தானா, அந்த பாட்டுல நான் மயங்கி நின்னுட்டேனா, அதனாலதான்ப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்னமோ ஒரு இடத்துல இருந்தா இன்னொரு இடத்துல இருக்காத மாதிரியும், ஒரு விஷயத்த செய்தா இன்னொரு இடத்துல செய்ய முடியாத மாதிரியும் என்ன மாதிரி பில்டப் பாருங்க நம்ம சாமி. உடனே நம்ம சேரமான் பெருமாள் நாயனாருக்கு யார் அந்த நம்பி ஆரூரர் பெருமான் மயங்கி நிற்கின்ற அளவுக்கு பாடுகின்றார் அப்படின்னா அவருடைய தோழமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே கிளம்பி இங்க வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த தோழமை ஆரம்பிக்குது. நிறைய தல யாத்திரைகள் செய்யறாங்க. ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்க முடியாத அளவிற்கு நட்பு. இவர் ஒரு நாள் நினைக்கிறாரு, சேரமான பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்பி நினைக்கிறாரு. கிளம்பிடுறாரு. பரவனாச்சியார்ட்ட சொல்லிட்டு கிளம்பி அங்க போயிடுறாரு. போன இடத்துல சேரமான் பெருமாள் நாயனார் குளிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல். சரி குளிச்சிட்டு வரட்டும், நான் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கொடுங்கோளூர் கோயிலுக்கு வர்றாரு. வெறுத்தேன் மனை வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு. போதும் சாமி எனக்கு இந்த வாழ்க்கை, என்ன கூப்பிட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடுற அந்த பாடல்ல பெருமானுக்கு தெரிஞ்சிருச்சு. கேட்ட மாத்திரத்துல சரிப்பா உனக்கு போதுமா இந்த வா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை யானையை அனுப்பி வைக்கிறாரு. இவர் வெள்ளை யானையில் செல்கின்றார் அப்படிங்கறது குளிச்சிட்டு இருக்கிற சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தெரிந்து விட்டது. யாரும் போய் சொல்லலாம் இல்ல, ஏன்னா யோக நெறியில நிக்கிறவங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவசர அவசரமா ஓடி வர்றாரு. வரும்போது பாக்குறாரு அந்த யானை அப்படியே பறந்து போறத பாக்குறாரு. அந்த குதிரை, தன்னுடைய குதிரை அங்க நிக்குது. அதை சுத்தி 5 எழுத்து காதில் ஓதி அதையும் பறக்க வைக்கின்றார் நம் சேரமான் பெருமாள் நாயனார். குருவை பின்தொடர்ந்து கைலைக்கு செல்லுகின்றார். நம்பி ஆரூரர் பெயரை சொன்னாலே போதும் உங்களுக்கு முக்தி உண்டு, முக்தி நிச்சயம் என்பதை வாழ்ந்து காண்பித்திருக்கின்றார்கள் நம்மில் நிறைய அடியார்கள். இதுல ஏர்கோன் கலிக்காம நாயனார் மற்றும் சோமாசிமார நாயனார் இவர்கள் இருவருமே நம்பியின் பெயரை சொல்லி முக்தி அடைந்தவர்கள் என்பது தல புராணத்தில் இருக்கின்றதே ஒழிய நம்ம திருத்தொண்ட புராணத்தில் இல்லை. சேக்கிழார் வாக்கில் இல்லாததுனால அதை நாம சொல்ல முடியுமா, சிந்திக்க முடியுமான்னு தெரியல. ஆனா தல புராணத்துல இந்த 2 குறிப்பும் இருக்கு. நம்பி ஆரூரரை நினைத்துக் கொண்டே இவர்கள் இருவருமே முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கிற குறிப்பு. ஆக பெருமான் பெயரை சொல்லுவதும் அடியார் பெயர்களை சொல்லுவதும் ஒன்று என்று வாழ்ந்து காண்பித்தவர்களில் நம் நம்பி ஆரூரரும் மிகச்சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கின்றார். அவருக்கான அற்புதமான ஒரு வாழ்த்து பாடல். ஒரு மனத்தை சிதைவு செய்து வல் வழக்கு இட்டு. பெருமானுடைய அந்த கருணை அப்படியே நமக்கு காமிக்கிறாரு பாருங்க. ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கு இட்டு ஆட்கொண்ட உவனை கொண்டே இருமானத்தை கொண்டருளி பணி கொண்ட வல்லாளன் எல்லா உய்ய பெருமானச்சீ திருத்தொண்ட தோகை விரித்த பேரருளின் பெருமாள் என்றும் திருமண கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குலதெய்வமாமால். எமது குலதெய்வமாக எம்மை வழிநடத்தி வருகின்ற நம்பி ஆரூரரின் திருவடிகளுக்கு அனைத்தும் சமர்ப்பணம். 6வது பாடல். அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ புகலோகம் உண்டு என்று புகுமிடம் நீ தேடாதே
புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நண்ணிய சீர் சிவலோகம் ஆவதுவும் தில்லை சிற்றம்பலமே. இன்றைய பாடல் தமிழின் அழகை நமக்கு அழகாக எடுத்துச் செல்லும் ஒரு பாடலும் கூட. பெருமானை எப்போதும் போல வருணிக்கின்றவர் அதை அழகான ஒரு தமிழில் நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார். அகலோகம், புகலோகம், புவலோகம், சிவலோகம் என்று அப்படியே ஒரு அழகான ஒரு சந்தத்தில் அமைந்ததாக இருக்கின்றது. அகில உலகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த உலகம், இங்கே சூழ்ந்திருக்கின்றார்கள் அடியார்கள். அவர்களின் உள்ளத்தில் எங்கள் சிவபெருமான் தவம் இருக்கின்றான். சிவபெருமானுடைய ஊர் எங்க இருக்கு, அவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு யாராவது கேட்டா நாம எப்போதுமே தைரியமா சொல்லலாம், எங்கள் சிவபெருமான் அடியார் என்று சொல்லப்படுபவர்களின் உள்ளத்தில் இருக்கின்றார் அப்படின்னுட்டு. அகலோகம் எல்லாம் அடியவர்கள் தற்சூழ பெருமான் அங்கேயே நிரந்தரமாக குடியிருக்கின்றார். அது இல்லாம வேறொரு இடத்துல புகுவதற்கு அவர் விருப்பப்படுவது இல்லை, அவருக்கு தேவையும் இல்லை. வேற எந்த இடத்துல போய் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுவாரு? கல்வி நிறைய இருக்கிறவங்க கிட்டையா, அல்லது செல்வ செழிப்பு இருப்பவர்களிடமா அப்படின்னா அங்கெல்லாம் எங்க சாமி இருக்க மாட்டாரு, அவருக்கு அங்கெல்லாம் விருப்பம் இல்ல. இந்த உலகத்தில் வாழ்கின்ற அடியார்களின் உள்ளத்தில் எப்போதும் நிரந்தரமாக குடிகொண்டிருப்பவர் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். அப்பர் பெருமான் நமக்கு இதே குறிப்பத்தான் சொல்றாரு. தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் உள்ளத்தில் இருக்கின்றான் பெருமான் என்பதை தேடி கண்டு கொண்டேன் அப்படிங்கிறார். நம்ம காரைக்கால் அம்மையாரும் அதேதான் சொல்லுவாங்க, அகத்தின் உள்ளான் அப்படின்னுவாங்க. ஆக பெருமான் எங்கே இருக்கின்றான்னா நம் உள்ளத்தில் இருக்கின்றார். நம்பி ஆரூரர் சொல்லுவாரு, உள்ள வந்துட்டா போய் அறியான் அப்படின்னுவாரு. உள்ள வந்துட்டானா சாமி, வந்ததுக்கு அப்புறம் அவரால வெளியில போக முடியுமா அப்படின்னா அவருக்கு வழி தெரியாதுங்க. அந்த பத்ம வியூகம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லுவாங்க, அது உள்ள போறதுக்கு வழி தெரியும், வெளியில வர்றதுக்கு வழி தெரியாது அப்படின்னு நம்ம யாரையெல்லாமோ எடுத்துக்காட்டு சொல்லுவோம். அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு நம்ம சிவபெருமான். அந்த பத்ம வியூகம் எதுன்னா நம்மளுடைய இதயம். பெருமானுக்கு அடியவர்களாகிவிட்டு அவனை உள்ளே இருத்தி விட்டால் பாவம் அவர் உள்ள தொலைஞ்சு போயிடுவார், வெளியில போக தெரியாம திணறிட்டு இருப்பாரு. அவர் போக கூடாதுங்கிறதுக்காகத்தானே நாம அவரை மனசுல எடுத்து வைக்கவும் செய்யறோம். அந்த குறிப்பை தான் நமக்கு இங்க சொல்லி, இவர் புகலோகம் உண்டென்று புகுமிடம் நீ தேடாதே, வேற எங்கேயுமே சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் அடியார்களின் உள்ளத்திலேயே இருக்கின்ற நம் பெருமான் புவலோக நெறி படைத்த புண்ணியங்கள் நண்ணிய சீர் சிவலோகம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கின்ற புண்ணியங்கள் என்று எதையெல்லாம் நாம் சொல்லுகின்றோமோ அது எல்லாத்திற்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அடியார்கள். அவர்கள் தங்கி இருக்கின்ற இடம் எது அப்படின்னா சிவலோகம் என்று சொல்லப்படுவது. அந்த சிவலோகம் என்பது எங்கே இருக்கின்றது அப்படின்னா பெருமானின் தூக்கிய திருவடி இருக்கு இல்லையா, அந்த தூக்கிய திருவடிக்கு கீழதான் பெருமான் எங்கே இருக்கின்றார் அப்படின்னா இதை அடியார்களின் உள்ளத்தில் இருக்கின்றார். அடியார்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அப்படின்னா பெருமானின் தூக்கிய திருவடிக்கு கீழ் இருக்க ஆசைப்படுகின்றார்கள். அதுதான் சிவபுரம் என்று சொல்லப்படுகின்ற சிவலோகமாக திகழ்கின்றது. அப்படிப்பட்ட சிவலோகமாக திகழ்கின்ற ஊர் எது அப்படின்னா தில்லை சிற்றம்பலமே என்று நமக்கு அருளிச் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது தரிசிக்க முக்தி என்று சொல்லப்படுகின்ற தலம் எது என்றால் சிதம்பரம். சிதம்பரம் என்று சொல்லப்படுகின்ற தில்லைவனம். இப்ப தரிசிக்க முக்தி அப்படின்னா நாம பஸ்ஸோ பிளைட்டோ புடிச்சு நேரா போய் பார்த்து அதனால நான் பார்த்துட்டேன் எனக்கு முக்தி அப்படின்னு சொல்ற குறிப்பை நாம எடுத்துக்க கூடாது, மேலோட்டமான குறிப்பை எடுத்துக்க கூடாது. ஓலக்க மண்டபம் என்று சொல்லப்படுகின்ற நம் புருவ மத்தியில பெருமானின் நடனத்தை பார்க்க வேண்டும்.
சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் நின்று பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அம்பலமாக, சிற்றம்பலமாக நின்று ஆடும் இடம் எது என்றால் நம் ஓலக்க மண்டபம். அங்கே நின்று கூத்து நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற நம் பெருமானை தரிசிக்க வேண்டும். யோக நிலையில் நாம் பெருமானை அங்கே தரிசிக்கும் போது கண்டிப்பாக நமக்கு முக்திதான் என்ற குறிப்பைத்தான் அந்த குறிப்பை தான் நமக்கு அந்த சொற்றொடர் மூலமா வச்சாங்க. பாத்தீங்கன்னா, பிறக்க முக்தி திருஆரூர், வசிக்க முக்தி காஞ்சி, நினைக்க முக்தி அண்ணாமலை என்று ஒவ்வொன்றா நாம சொல்லும் போது தரிசிக்க முக்தி தில்லை என்று சொல்லுவார்கள். தில்லையில் இருக்கின்ற கூத்தபிரானை தியானத்தில் நாம் அமர்ந்து பெருமானை நம் ஓலக்க மண்டபத்தில் வைத்து தியானம் செய்து அங்கே அவரை தரிசிக்க கண்டிப்பாக முக்தி உண்டு என்பதை நமக்கு நிரூபணம் செய்து கொண்டு நமக்காக வாழ்ந்து காண்பித்த அடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், நாயன்மார்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆக தில்லை கூத்தனை நாமும் நம் ஓலக்க மண்டபத்தில் தரிசிப்போம். தரிசித்து முக்தி பெறுவதற்கு அவனது திருவருளை வேண்டி நிற்போம் என்ற குறிப்போடு இன்றைய உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். 7வது பாடல். கழகமணி மாடம் சூளிகை சூழ் மாளிகை மேல் அழகமதி நுதலார் ஆயிழையார் போற்றிசைப்ப ஒளிகொண்ட மாமணிகள் ஓங்கிருளை ஆங்கு அகற்றும் தெளிகொண்ட தில்லை சிற்றம்பலமே சேர்ந்தனையே. இன்றைய பாடல் தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த திருத்தலத்தில் எத்தனை செல்வம் மிகுந்ததாக அந்த இடம் இருக்கின்றது என்ற குறிப்பை நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர். அதாவது முதல் திருமுறையில 80வது திருப்பதிகம் தில்லை திருப்பதிகத்துல நம்ம காழி பிள்ளையார் இதே குறிப்பை சொல்லுவாரு. செல்வ நெடுமாடம் சென்று சேண்ஓங்கி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுல அந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடம் எத்தனை செல்வ செழிப்பு மிகுந்ததாக இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு காழிப்பிள்ளையார் அருளி செய்வார். அதே குறிப்பை இந்த பதிகத்துல நமக்கு ஆசிரியர் வைத்து அருள் செய்கின்றார். அதாவது கழகமணி மாடம். கழகமணி என்று சொல்லப்படுவது நீல நிறத்தில் இருக்கின்ற மணிகள் நிறைந்த மாடங்கள். மாடம் என்று சொல்லப்படுவது மேல் தட்டு உள்ள மாதிரி கட்டுற வீடு. ஆக அந்த காலத்திலேயே மாடி வீடு என்பது இருந்திருக்கின்றது. இப்பதான் நாம அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் கட்டிட்டு போறோம் அப்படிங்கறது இல்ல, அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. ஆனா ஒரு குறிப்பு சொல்லுவாங்க, எந்த அளவுக்கு கோயில் கோபுரம் இருக்கின்றதோ அதை விட கீழே தான் இருக்கணும் வீடு கட்டும் போது. இப்போ ஒரு கோயில் ஒரு 3 நிலைக்கு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 2 நிலைகளோட வீடு நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வீடு கோயில் கோபுரத்தை விட மேல போக கூடாது அப்படிங்கிற ஒரு குறிப்பு அந்த காலத்துல ஒரு கட்டுப்பாடாகவே எல்லா ஊர்களிலும் இருந்திருக்கின்றது. அது ஏன் அப்படின்னா அதுக்கு நம்ம சைவம் ரீதியாகவும் அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனா அது எல்லாமே அறிவியல் தான். ஏன்னா ஒரு கோபுரம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதுல மேல அந்த கலசங்கள் வைக்கிறாங்க. கலசங்கள் எல்லாமே உலோகத்தினால இருக்கும். அது எல்லாமே இடிதாங்கிகளாக ஊரை காத்து கொண்டு நின்றிருக்கின்றது. இடி விழும்போது அந்த கலசம் அதை தாங்கி அதை அப்படியே பூமிக்கு அனுப்பிடும். அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற ஊர்கள்ல இருக்கிற வீடுகள் பாதிக்காம இருந்திருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல அத்தனை அழகாக, அதாவது வாழ்வியலோடு செய்தாங்க. இன்னைக்கு எல்லாம் சடங்கா நாம செய்துட்டோம். சடங்கா அதோடைய பொருள் தெரியாததுனால இது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு போர்வேல போயிட்டு எதை நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னா, மூட நம்பிக்கைன்னு ஒரு பக்கம் ஒதுக்குனாலும் எதை இழந்திருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை இழந்துட்டோம். அந்த காலத்துல அந்த கோபுர அமைப்புன்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே இடிதாங்கிகளாக இருந்திருக்கின்றது. அப்போ அந்த மழை காலத்துல வீடுகள் பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கின்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஒரு உயர்ந்த நிலையில இருக்கும். கோபுரம் எப்பவுமே மேல இருக்கும். அந்த கலசங்கள்ல என்ன நிறைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னா நவதானியங்கள் வைப்பாங்க.
9 வகை தானியங்கள் எல்லாத்தையுமே அதுல வைப்பாங்க. ஒரு விதையை எடுத்தீங்கன்னா அதுக்கு 12 ஆண்டு காலம் அதன் உயிர் தன்மை உயிர்க்கும். அதுக்கப்புறமும் அதை எடுத்து நீங்க 12 வருஷத்துக்குள்ளால எப்போ விதைக்க போட்டாலும் அங்க இருந்து முளைக்கும். ஆனா 12 வருஷம் தாண்டிடுச்சுன்னா அதோடைய உயிர் சத்து போயிடும். அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, இந்த நவதானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த கும்பமா வச்சு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த தானியங்களை மாத்துவாங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு காலச்சூழலின் காரணமாக அந்த ஊர்ல வெள்ளம் அதிகமாக வந்து பயிர்கள் அனைத்துமே அழித்து சென்று வீடுகள்ல இருக்கிற எல்லா தானியங்களும் போய் அப்படி ஒரு ஒண்ணுமே இல்லாம நிர்மூலமான ஒரு நிலை வந்தாலும் அந்த கோயில் கோபுர கலசத்தில் இருந்து அந்த விதைகளை எடுத்து மீண்டும் நாம் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற அந்த குறிப்பில்தான் கோயில்கள்ல அந்த கலசத்தையே வைத்தார்கள். இன்னைக்கு நாம அதை எதுக்கு வச்சிருக்காங்கறதையே மறந்துட்டு கும்பாபிஷேகம் எல்லாம் முட்டாள்தனம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இன்னைக்கு நாம ரொம்ப மேதாவித்தனமா பேசிட்டு எதை இழந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆரோக்கியமான உணவு முறைகளை இழந்துட்டு நிக்கிறோம். கெடுதல் யாருக்கு அப்படின்னா, கும்பாபிஷேகம் பண்ணாததுனால சாமிக்கு ஏதாவது கெடுதலா என்ன? நமக்குத்தான் கேடுகட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல செய்தது எல்லாமே ஒரு அறிவியல் நோக்கத்தோட அறிவியல் கண்ணோட்டத்தோட இருந்திருக்கு. எதுவுமே முட்டாள்தனம் கிடையாது. இன்னைக்கு நாம சொல்றோம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்மளுடைய கல்வி நமக்கு கொடுக்கக்கூடிய அறிவின்மை என்றுதான் நாம அதை சொல்லணுமே ஒழிய வேற எதுவும் கிடையாது. ஏன்னா கல்வி இன்னைக்கு நம்ம வாழ்வியல் கல்வி சொல்லி கொடுக்கறது கிடையாது. ஒவ்வொருத்தன் MBA வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க, PhD வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க. ஒரு மளிகை கடைக்கு போனா ஒரு 2 ரூபாய்க்கு சில்லறை மாத்துறதுக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ வாழ்வியலோடு நமக்கு கல்வி கிடைக்கின்றதா, நாம அந்த அளவுக்கு பாக்குறோமா அப்படின்னா இல்லை என்பது தான். நாங்க அதனாலதான் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது என்று சொன்ன காரணம். ஆக மாளிகைகள் இருக்கின்றது, மேல் மாளிகைகள் இருக்கின்ற இடமாக இருக்கின்றது இந்த தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடம் என்று சொல்லி, அங்கே அந்த மாளிகைகளின் மேல் அழகான வெண் சாந்தம் பூசி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த சுண்ணாம்புடைய தன்மை என்னன்னா, உள்ள குளுகுளுன்னு வச்சிருக்கோம். வெளியில சூடா இருந்தாலும் உள்ள நமக்கு குளுகுளுன்னு வச்சிருக்கோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் சுண்ணாம்பு வீட்டுக்கு அடிப்பாங்க. இன்னைக்கு நாம பெயிண்ட் டிஸ்டம்பர்னு ஒன்னா போய் அதனால நம்மளுக்கு சுவாசம் தான் பாதிக்குதே ஒழிய, உண்மையாகவே யோசிச்சு பாருங்களேன், அந்த காலத்துல வெறும் சுண்ணாம்பு அடிச்சு அழகான அந்த சாணத்தை எடுத்து பூசி எத்தனை ஆரோக்கியமாக நாம வாழ்ந்தோம். இன்னைக்கு ஸ்டைலு நவநாகரீகம் அப்படிங்கிற பேர்ல சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதான் இந்த பாடல்கள்லாம் நமக்கு உணர்த்துது. ஆனா இதுக்கப்புறமும் நாம திருந்த முடியுமா அப்படிங்கறது அடுத்த ஒரு கேள்வி. அங்க இப்படிப்பட்ட இடத்துல பெண்கள் எல்லாம் அழகான பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், போற்றி இசைத்து பாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆக பெருமானுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கின்ற பாடல்கள் அப்படின்னா, அதாவது தமிழ்ல 3 சொல்லுவோம் இல்லையா, இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லப்படுவதில் இந்த இசைத்தமிழை அத்தனை அழகாக அவர்கள் பாடுகின்றார்கள் அந்த பெண்கள். அங்கே தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் அப்படிப்பட்ட இசைத்துக் கொண்டிருக்கின்ற இடத்தில் குடியேறி காத்துக் கொண்டிருக்கின்றான் எங்கள் பெருமான் அப்படிங்கிற குறிப்போட மிக அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார் ஆசிரியர். அதுவும் எப்படியா ஒளி கொண்ட மாமணிகள் இருக்கின்ற இடம். இந்த பெண்கள் எல்லாம் அழகான அணிகலன்களை அணிந்திருக்கின்றார்கள். அப்படின்னா செல்வ செழிப்பு மிகுந்த இடமாக இருந்திருக்கின்றது தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடம் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இதுல ஒரு சந்தேகமா வேணும், நாம பொன்கூரை வேய்ந்த ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே நமக்கு தில்லை தான் ஞாபகத்துக்கு வரும். இதை விட வேற என்னங்க நாம செல்வ செழிப்புக்கு பாக்குறோம். இன்னொன்னு, மேல இருக்கிற தங்கத்தை விட உள்ள நின்னு ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த தங்கம் இருக்கு பாருங்க, அந்த தங்கத்துக்கு தாங்க நம்ம மனசு உருகணும். மேல கூரையில எத்தனை தங்கம் இருக்குது, எத்தனை ஆணி இருக்குது, இதெல்லாம் உட்காந்து எண்ணிட்டு இருக்க கூடாது. அங்க நின்னு அங்க ஆடிக்கிட்டு இருக்க பாருங்க நம்ம தங்கம், சொக்க தங்கம்.
வாடி ராசாத்தி அப்படின்னு வாரி அணைச்சுக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற தங்கம். இப்படிப்பட்ட தங்கம், ஆடிக்கொண்டிருக்கின்ற தங்கத்தை நினைத்து அதுதான் உண்மையான செல்வம் என்று தெளிவோடு நாம் வணங்க வேண்டும். இந்த குறிப்பதான் நமக்கு அருளாளர்கள் எல்லாருமே நமக்கு அருளி செய்கின்றார்கள். ஆனா நாம அதை புரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா அதுதான் சற்று தயக்கமாக இருக்கின்றது. 8வது பாடல். பாடகமும் நூபுரமும் பல் சிலம்பும் பேர்ந்து ஒலிப்ப சூடகத்தை நல்லார் தொழுது ஏத்த தொல் உலகில் நாடகத்தின் கூத்தை நவிற்றும் அவர் நாள்தோறும் ஆடகத்தான் மேய்ந்து அமைந்த அம்பலம் நின் ஆடரங்கே. இன்றைய பாடல் பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற தில்லை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அங்கே வாழ்கின்ற பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு அற்புதமான பாடல். அந்த பெண்கள், அங்கே இருக்கின்ற பெண்கள் காலுக்கு அணிகலன்கள் அணிந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் கொலுசு அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்துல நிறைய விதமான அணிகலன்கள் இருந்திருக்கின்றது. அதற்கு உதாரணமா பாடகம் என்று சொல்லப்படுவது, சிலம்பு என்று சொல்லப்படுவது, கிண்கிணி என்று சொல்லப்படுவது, இப்படிப்பட்ட அணிகலன்கள் எல்லாம் கால்களில் அழகாக அணிந்து கொண்டு பெண்கள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, அவர்களது கையில் வளையல்கள் நிறைய இருக்கின்றது. இதுல அந்த காலத்துல கொலுசு போடுவதோ அல்லது வளையல் அணிவதோ ஒரு மிக சிறந்த ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் போடலைன்னா அமங்கலம் என்று சொல்லிட்டாங்க. இப்போ உள்ள காலத்துல ஃபேஷன் அப்படிங்கிற பேர்ல நாம அதெல்லாம் போடாம விட்டுடுறோம். ஆனா எத்தனை மருத்துவ குணங்கள் அதற்கெல்லாம் இருந்தது அப்படிங்கறத நாம மறந்துட்டோம். வளையல் போடுவதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த கையில உள்ள அந்த நரம்புகள், அந்த இடங்களை அது ஒரு மாதிரி தடவி கொடுக்குது. அதாவது மசாஜ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு பெண்களுக்கு இயற்கையாக வருகின்ற அந்த ஸ்ட்ரெஸ் சொல்ற மன அழுத்தம் குறைகின்றது. இன்னைக்கு பெண்கள் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போகும்போதோ அல்லது நம்மளுக்கு அந்த பிசியோதெரப்பி அந்த மாதிரி போகும்போது அவங்க இந்த கையில வளையல் போடுற இடத்துல கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே பிரஷர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மன அழுத்தம் சற்று அதிகமாக இருந்ததுன்னா அக்குபங்க்சர் செய்யறாங்க. ஆனா அந்த காலத்துல இதெல்லாம் தேவையே படாம இருந்தது. அழகான வளையல்கள், அதுவும் பாத்தீங்கன்னா கண்ணாடி வளையல்கள் என்று சொல்லப்படுவது எத்தனை ஓசை உடையதாக இருந்தது. அதை கையில அந்த காலத்துல போட்டுக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சீமந்த காலத்துல, சீமந்த நேரத்துல நம்மளுக்கு கண்ணாடி வளையல் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த கண்ணாடியோடைய அந்த ஓசை இருக்குல்ல, அது கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையோடைய மூல வளர்ச்சிக்கு பயன்படுகின்றது அப்படிங்கறத இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்குள்ள மருத்துவர்கள் அத அந்த மியூசிக்க ஒரு சீடியா போட்டு உங்களுக்கு பிரசவம் ஆகுறதுக்கு ஒரு 1 இல்லைன்னா 2 மாசத்துக்கு முன்னால இந்த சீடிய பிளே பண்ணி கேட்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு நவீன மருத்துவம் அத அந்த வளையல் ஓசை, அதாவது அவங்களுக்கு அந்த வளையலா இல்ல கண்ணாடி ஓசைகளை அவங்க எழுப்பி அதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறாங்க. நம்ம முன்னோர்கள் எத்தனை புத்திசாலிகளாக இருந்தார்கள் அப்படிங்கறதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய சான்று. எப்படி அசால்ட்டா போற போக்குல நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்திருந்தாங்களே, ஆனா நம்ம அதெல்லாம் இழந்துட்டோமே. அதுதான் இதெல்லாம் இப்ப என்னன்னா, ஐயோ இழந்துட்டோமே அப்படிங்கிற அந்த வருத்தப்பட வைக்க வேண்டிய விஷயங்களாக மாறிவிட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால்ல கொலுசு போடுவது, கொலுசு போடுவதும் அங்கேயும் இருக்கிற அந்த நரம்புகளை அது நீவி விடுவதனால நமக்கு உடல் உபாதைகள் நிறைய விஷயங்கள்ல குறைஞ்சு போயிருக்குது. அதனாலதான் அந்த காலத்துல பெண்கள் மங்களமான குறி அப்படின்னு சொல்லி பெண்கள் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொன்னது.
அது இல்லைன்னா அமங்கலம், அது நல்லா இருக்காது, அது போடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு சமயம் சார்ந்ததா சொல்லி, ஏன்னா மருத்துவம் அப்படிங்கும் போது யாரும் எனக்கு தான் ஒரு வியாதியும் இல்லையே நான் ஏன் செய்யணும் அப்படின்னு விதண்டாவாதம் செய்வார்கள். அதுக்காக அவங்க அதெல்லாத்தையும் மறைச்சிட்டு மங்களம், இது நல்லது, இது அழகானது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தத நாம ஒரே விஷயத்துல அதுல உள்ள ஆழமா புரிந்து கொள்ளாததுனால மூட நம்பிக்கை என்ற பெயரில் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு பாடா பட்டுட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு மல்லிகைப்பூ எத்தனை சிறந்த ஒரு, அதாவது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு யாருக்கெல்லாம் உங்க வீட்டுல பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்களோ ஒண்ணும் கிடையாது. நல்ல அழகான மல்லிப்பூவை வாங்கி வீட்டுல கொஞ்சம் அப்படியே தினம் வச்சுக்கிட்டே வாங்க. சாமிக்கு வைக்கிறதோ தலையில வைக்கிறதோ இப்படி செய்துட்டே வந்தீங்கன்னா அந்த வாசனை என்பது ஸ்ட்ரெஸ்ஸ அப்படியே குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்கின்றது. மல்லிகைப்பூக்கு மட்டும்தான் அது இருக்கு. நாம என்ன பண்றோம், தலையில பூ வைக்க சொல்றாங்க, சரி டிசம்பர் எடுத்து வச்சுக்குவோம், கனகாம்பரத்தை எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு காகித பூவை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பூவை வைக்க சொன்ன காரணம் என்ன என்பதை மறந்துவிட்டு அதை சடங்காக செய்ய போய் அது மூட நம்பிக்கையாக மாறிவிட்ட காலங்கள் தான் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவல நிலை. இதை யாராலையும் இல்லைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. சரி, அது கிடக்கட்டும். இங்க இந்த பெண்கள் காலில் அழகான அணிகலன்களை அணிந்திருக்கின்றார்கள், கைகளில் வளையல்கள் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த அணிகலன்கள் நிறைந்த பெண்கள் பெருமானை தொழுது ஏத்தி வருகின்றார்கள். தொழுவது என்பது உடலால், ஏத்துதல் என்பது சொல்லால். ஆக அவர்கள் பாடியும் ஆடியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன பண்றாங்க அப்படின்னா, நாடகத்தின் கூத்தை நவிற்றுகின்றார்கள், நாடகத்தை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அப்படின்னு. இந்த பதிகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இயல் இசை நாடகம் என்ற குறிப்பை மிக அழகாக வைக்கின்றார் ஆசிரியர். இந்த பாடல் நாடக தமிழுக்கு ஏற்ப அமைந்திருக்கின்றது. நாடகம் என்று சொல்லப்படுவது அந்த காலத்துல வேலைக்கு போயிட்டு வந்தா, இப்போல்லாம் டிவி வாட்ஸ்அப் என்னென்னமோ இருக்கு இல்லையா, அந்த காலத்துல அப்படிலாம் இல்ல. அப்போ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இளைப்பாறுவதற்காக நல்ல கதைகளை, அதாவது பாத்தீங்கன்னா வாழ்வியலுக்கு ஏற்ப உடைய கதைகளை அவங்க வந்து நாடகமாக போட்டாங்க. இன்னைக்கு மாதிரி உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி உள்ள அவல நிலை அந்த காலத்துல அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் அவ்வளவு நிம்மதியாக இருந்தது. செல்வ செழிப்பு இருந்ததோ இல்லையோ நிம்மதி இருந்தது. இன்னைக்கு நமக்கு என்ன இருக்குதோ இல்லையோ நிம்மதி இல்லாம போய்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா டிவி சீரியல் ஆன் பண்ணீங்கன்னாலே ஒரே கூச்சலும் கும்மாளமா ஒரே அழுகையாதான் இருக்குது. சாயங்காலம் விளக்கு வச்ச நேரத்துல அந்த ஓலத்தை கேட்டுட்டு இருந்தா எங்கெங்க வர்ற மகாலட்சுமி வருவா? அந்த காலத்துல தான் சொல்லுவாங்க, கதவை திறந்து வையே, நல்ல பாடல் பாடு, விளக்கேத்தி வை, மகாலட்சுமி வருவான்னு. இப்ப நம்ம வீட்டுல நடக்கிற அமக்களத்துல மகாலட்சுமி ஓடியே போயிருவா. ஏன் இந்த மாதிரி நாம வந்து மாறிட்டோம் அப்படின்னா காலச்சூழல் காரணமாக. அந்த காலத்துல அப்படியெல்லாம் இருக்கவில்லை. அழகான நாடகத்தை இயற்றினார்கள். 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கை வரலாறை நாடகமாக காண்பித்தார்கள். அப்போ நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெறி நமக்கு கொடுக்கப்பட்டது. பெரிய புராணத்தை படித்தால் போதும், வாழ்வியலுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது எல்லாமே கிடைச்சிடும். நம்ம பிள்ளைங்களை எல்லாம் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போது வேற ஒண்ணுமே வேணாங்க, பெரிய புராணத்தை நாம் நன்றாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தால் நல்ல மக்களாக அவர்கள் வளர்வார்கள். அதுல எந்த விதத்திலையுமே சந்தேகம் இல்லை. அந்த காலத்துல அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆக நாடகத்தின் கூத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் பெண்கள். அப்படிப்பட்ட இடத்தை, அதாவது தில்லை என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தில் பெருமான் விருப்பப்பட்டு அழகாக அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஆடகத்தான் யாரு அப்படின்னா, ஆட்டத்திற்கே நாயகனாக இருக்கக்கூடிய எங்கள் அம்பலக்கூத்தன் தில்லை என்று சொல்லப்படுகின்ற இடத்தில், அங்கே இருக்கின்ற அம்பலத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். அந்த இடத்தையே அரங்கமாக கொண்டு என்று நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக
அணிகலன்கள் நிறைந்த பெண்கள் பாட்டும் ஆட்டமுமாக இருக்கின்ற இடத்தில் எங்கள் பெருமான் விருப்பப்பட்டு இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். என்ன கூத்து, என்ன ஒரு குறிப்பு இதுல நமக்கு அப்படின்னா, நாமும் தினமும் இரவு அந்தி சாய்கின்ற நேரத்தில் சிவபூசை முடித்துவிட்டு திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். திருமுறை பாராயணம் செய்யும் போது அந்த தொழுது ஏத்தி நிற்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு நாம் வருவோம். அப்போது பெருமான் அங்கேயும் நம்மிடமும் வந்து நிற்பார் அப்படிங்கிற குறிப்பு தான் நமக்கு எல்லா அருளாளர்களும் சொல்லி அருள் செய்தாங்க. இந்த பாடலும் அதற்கு எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாத ஒரு அற்புதமான பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். 9வது பாடல். உருவத்து எரி உருவாய் ஊழிதோறு எத்தனையும் பரவி கிடந்து அயனும் மாலும் பணிந்து ஏத்த இரவிக்கு நேராகி எய்ந்து இலங்கு மாளிகை சூழ்ந்து அரவிக்கும் அம்பலமே ஆடரங்கம் ஆயிற்றே. இன்றைய பாடல் பெருமான் அண்ணாமலையாராக எழுந்து நிற்கின்ற அந்த சோதி வடிவத்தை எடுத்து கூறும் அற்புதமான ஒரு பாடல். அதாவது எத்தனையோ ஊழிக்காலங்கள் வந்த பிறகும் மீண்டும் மீண்டும் இந்த தனுகரண புவன போகத்தை உயிர்கள் உய்வடைவதற்காக படைத்து அருளுகின்றான் நம் சிவபெருமான். ஆனா சில வேளைகளை பிரமனுக்கும் திருமாலுக்குமாக கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு நம்ம பெருமான். அந்த குறிப்பை நமக்கு முதல் 2 வரிகள்ல வச்சு அருள் செய்கின்றார் ஆசிரியர். அவர்கள் இருவரும், அதாவது படைத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற பிரமனும் காத்தல் தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற திருமாலும் ஒரு இடத்துல கொஞ்சம் சர்ச்சைக்கு உள்ளாகிறாங்க. இவர்கள் இருவரில் யார் மிக பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்புல இருவரும் ஒரு வாக்குவாதத்துல இறங்குறாங்க. இதுல என்னன்னா, இவங்க 2 பேரையும் விட மிக பெரியவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறந்து விடுகின்றார்கள். அதனால ஒரு சண்டையில இறங்குறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் அந்த சண்டை போடுறத பார்த்தோம்னா, அந்த பக்கமா வந்த நாரதர் நீ போய் சிவபெருமான் கிட்ட போய் கேளுங்க, அவருதான் மிக பெரியவர், அவர்கிட்ட போயிட்டு நீங்க எல்லாம் உங்க 2 பேர்ல யாரு பெரியவங்கன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டுட்டு போயிடுறாரு. அப்ப இவங்க 2 பேரும் சிவபெருமானிடம் செல்லுகின்றார்கள். அப்ப பெருமான் அண்ணாமலையாராக சோதி வடிவமாக எரியாக ஓங்கி நிற்கின்றான். நின்று எனது திருவடியையோ திருமுடியையோ பார்ப்பவர்களே இங்கே மிக பெரியவர்கள் அப்படிங்கிற ஒரு கூற்றை நம் சிவபெருமான் அருளி செய்கின்றார். அன்னப்பறவை உருகொண்டு பிரமன் திருமுடியை தேடி மேலே பறக்கின்றான். திருவடியை தேடி திருமால் கீழ் நோக்கி செல்லுகின்றார். பிரமனுக்கும் திருமாலுக்கும் உள்ள வித்தியாசம் இதிலேயே நன்றாக புலப்படுகின்றது. உயிர்கள் என்றுமே பெருமானின் திருமுடியை காண முடியாது, திருவடியை தான் தேட வேண்டும். திருமால் கொஞ்சம் பக்குவம் மிகுந்தவர் என்பதனால பெருமானின் திருவடியை நோக்கி செல்லுகின்றார். இருவரும் அப்படி செல்லும் போது ஒரு இடத்துல திருமாலுக்கு புரிந்து விடுகின்றது, சிவபெருமானே உயர்ந்தவன் என்று. நேரடியாக பெருமானிடம் தன்னை மன்னித்துக் கொள்ளுமாறு வேண்டி நிற்கின்றார். ஆனா ஆணவத்தின் உச்சியில இருக்கிற நம்ம பிரமன் மேல சென்று கொண்டிருந்தவர் பாதி வழியில வந்துகிட்டு இருக்கிற ஒரு மலரின், அதாவது இதழின் உதவி கொண்டு பொய் சொல்லுவதாக இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு சிவபெருமானிடம் பேசுகின்றார்கள். நாங்க உங்க தலைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் தாழம்பூவை பெருமானின் திருமுடியில் வைப்பது கிடையாது. தாழம்பூ நம்ம வைக்கவே மாட்டோம். ஆனா சிவன் ராத்திரி அன்னைக்கு மட்டும் வைப்போம். ஏன் அப்படின்னா, சிவன் ராத்திரி அன்று மட்டும்தான் பெருமான் அந்த எரியாக ஓங்கி நின்ற காட்சி. என்ன ஐதீகம் அப்படின்னா, முதல் காலங்கள்ல ஆரம்ப காலத்துல நம்ம தாழம்பூ வச்சிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் அந்த பொய் சொன்ன காரணத்தினால தாழம்பூவை நாம் வைப்பது இல்லை அப்படின்னுட்டு. ஆக சிவன் ராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல்ல தாழம்பூ வைப்பாங்க, அதுக்கப்புறத்துல இருந்து வைக்க மாட்டாங்க. இதுதான் அந்த குறிப்பு. தனக்கு சிவபெருமானை அடைகின்ற அந்த ஒரு பக்குவ நிலையை இழந்து விட்ட மலர் அப்படிங்கறதும் அதுதான். அதாவது இதுல என்ன குறிப்பு தெரியுமா, நமக்கு கண்டிப்பா மறுபிறவி அப்படிங்கறது ஒண்ணு இருக்கும். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு இருக்கும், முக்காவாசி பேருக்கு சிலருக்கு இருக்காது. புண்ணியம் செய்த ஆன்மாக்கள் என்றால் பெருமானின் திருவடியை அடைவோம் இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான், சாமி கிட்ட கேட்பேன், சாமி மறுபிறவின்னு இருந்தா உன்னை மறக்காத ஒரு நிலை வேண்டும் ஒண்ணு. ரெண்டாவது, நீ என்ன பூவாவோ இல்ல எது மரமாவோ எதா வேணாலும் படைச்சுக்கோ, ஆனா உன் நந்தவனத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிறவிய கொடு, உனக்கு பயன்படுவதாக. ஏன்னா இப்ப பாருங்க, செடி பூவாக நாம ஒரு பிறப்பு எடுக்கிறோம்னு வைங்க, தாழம்பூவா பிறப்பு எடுத்துட்டோம்னா அதுவும் பாவப்பட்ட ஒரு வாழ்க்கை தானே, பெருமானுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் இல்லையா. அதனால நம்ம பிறவி சிவபெருமானுக்கு உகந்த பிறவியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பம். காரைக்கால் அம்மையார் சொல்றது அதுதானே, பெருமானே இரவாத இன்ப அன்பு வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். உன்னை மறக்காம இருக்கணும் சாமி, அப்படிப்பட்ட பிறவியை எனக்கு கொடு அப்படின்னு. நம்மளுக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தாலும் தாழம்பூ மாதிரியோ அல்லது மயானத்தில் அல்லது நம்ம இந்த அலங்கார பூன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி எல்லாம் பிறந்து விடாமல் பெருமானுக்கு உகந்த ஒரு மலராக, இலையாக, தழையாக நாம் பிறக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை பெருமானின் திருவடியில் வைக்க வேண்டும். அந்த குறிப்பதான் நமக்கு ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலையாரின் வடிவத்தை நாம் நினைக்கும் போது நம் மனத்திற்கு நினைவுக்கு வர வேண்டியது அதுதான். சாமி பிறவின்னு இருந்தாலும் உனக்கு உகந்த பிறவியாக, இந்த அகங்காரம் எல்லாம் இல்லாமல் உன் திருவடிக்கு கீழேயே இருக்கும் அந்த ஒரு உணர்வை எனக்கு கொடுத்து அருள் செய் அப்படிங்கறதுதான் நாம பெருமான் கிட்ட கேட்க முடியும். ஆக அண்ணாமலையாராக சோதியாக எரியாக ஓங்கி நிற்கின்ற நம் சிவபெருமான் எங்கே இருக்கின்றார் என்று கேட்டா, சூரியனுக்கு நிகராக ஒளி மிகுந்து இருக்கின்ற மதில்களை உடைய தில்லை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலத்தில் அங்கே நின்று கூத்து இயற்றிக் கொண்டிருக்கின்றார். அதுவும் எப்படியா, அரவத்தோடு கூத்து இயற்றுகின்றாராம். அதாவது இப்ப நடனம் ஆடும்போது ஒரு சத்தம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சத்தம் ஒலி எழுப்பிக் கொண்டே நடனம் ஆடுகின்றார் நம் சிவபெருமான். அந்த குறிப்பதான் இன்றைய பாடல்ல மிக அழகாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். ஆக சூரியன் போல பிரகாசமாக இருக்கின்ற ஒரு மதில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே பொன்னும் மணியும் குவிந்திருக்கின்றது. செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாத ஒரு அற்புதமான நாடாக, ஊராக இருக்கின்றது அப்படிங்கிற குறிப்பை நமக்கு நேரடியாகவும் மறைபொருளாகவும் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். 10வது பாடல். சேடர் உரை தில்லை சிற்றம்பலத்தான் தன் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை 10ம் கருத்து அறிந்து பாடும் இவை வல்லார் பற்று நிலை பற்றுவரே. இந்த 10வது பாடல் என்பது திருக்கடைக்காப்பாக ஆசிரியர் நமக்கு அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார். திருக்கடைக்காப்பு என்று சொன்னால் மேல் சொன்ன அந்த மற்ற 9 பாடல்களோடு சேர்த்து இந்த 10வது பாடலையும் பாடுபவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு ஆசிரியர் சொல்லி அருள் செய்கின்றார். தொண்டர்கள் அல்லது அடியார்கள் உறைந்து இருக்கின்ற இடமாக விளங்குகின்ற சிற்றம்பலம், அதாவது அடியார் கூட்டம் எப்போதுமே இருந்து கொண்டிருக்கின்ற இடம் எது அப்படின்னா பெரும் பற்ற புலியூர் என்று சொல்லக்கூடிய இடம். நம் உயிர்கள் அனைத்திற்கும் பெரும் பற்றாக விளங்குவதனால் இதற்கு பெரும் பற்ற புலியூர். பற்றி நிற்க வேண்டியவன் ஒருவன் மட்டுமே என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அந்த பெரும் பற்ற புலியூராக நிற்கின்றான் நம் பெருமான்.
இப்படிப்பட்ட சிவபெருமான் தில்லைவனம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற சிதாகாசத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். அந்த ஆடல் அதிசயத்தை பெருமானுக்கு ஆடல் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதுல என்னங்க அதிசயம் அப்படின்னா, உண்மை விளக்கம் படித்தவர்களுக்கு தெரியும். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று சொல்லி நடனத்தை பல்வேறாக நமக்கு அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது அந்த 14 சாத்திர நூல்கள் என்று நாம் சொல்லுவதில் அந்த நடராஜ தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற அம்பலக்கூத்தனின் தத்துவத்தை நமக்கு எடுத்து விளக்கமாக சொல்லுகின்ற ஒரே நூல் உண்மை விளக்கம் மட்டும்தான். வேற எதுலயுமே பார்க்க முடியாது. ஐந்தெழுத்து, தீக்கை, இது எல்லாம் மத்த இடங்கள்ல இருக்குது. அதாவது அந்த 36 தத்துவங்கள் கூட மத்த புத்தகங்கள்ல அங்கங்க பார்க்க முடியும். ஆனால் அம்பலவாணரின் அந்த நடன தத்துவத்தை ஒரே ஒரு புத்தகத்தில் தான் நாம் பார்க்க முடியும். அது எந்த புத்தகம் என்றால் உண்மை விளக்கம். அதுல ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று அந்த நடனத்தையே மிக அழகாக மந்திர வடிவத்தில் நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். இதுல என்ன குறிப்புன்னா, அம்பலவாணர் என்று சொல்லப்படுவதை உருவத் திருமேனியாக நாம் என்றுமே பார்த்துவிடக் கூடாது. என்ன உருவமா தானே இருக்குது, நடராஜர் நின்று ஆடிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு காலை தூக்கி இருக்கிறாரு, கையில தீய வச்சிருக்கிறாரு, அப்படி இப்படின்னு நம்ம உருவமாக நாம அதை பார்த்துவிடக் கூடாது. மந்திர வடிவத்தில் பெருமானை பார்ப்பதுதான் அந்த அம்பலவாணர் என்று சொல்லப்படுகின்றது. அதனாலதான் ஆசிரியர் இங்க அதிசயம் என்று சொல்லுகின்றார். பெருமானின் நடனம் மிகப்பெரிய அதிசயத்திற்கு உரியது. ஏன் என்றால் அதை கண்டு ரசிக்கின்ற உயிர்களுக்கு அந்தந்த ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப பெருமான் இறங்கி அருள் செய்கின்றார். முதல் படிநிலையில நிக்கிறவங்களுக்கு அது அந்த நடனம் ஒவ்வொரு நிலையா நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆனந்த நடனம் இறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவது. ஊன நடனம் என்பது ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு. அதனாலதான் நம சிவாய, சிவாய நம, சிவாய சிவ என்று 5 எழுத்தையும் நமக்கு நடனமாகவே ஆடி காண்பிக்கின்றார் நம் அம்பலவாணர். இதை அருளாளர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். நாம போய் பார்க்கும்போது என்னமோ ஆடுறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்துடுறோம். ஆனா அருளாளர்களுக்கு மட்டுமே தான் அந்த மந்திர வடிவமும் அந்த 5 எழுத்தாக அவன் நிற்கின்ற அழகினையும் உயிர்களுக்கு அவன் கொடுத்து கொண்டிருக்கின்ற அனுபவத்தையும் பார்த்தார்கள். அதை நமக்கு புத்தகமாக அழகாக எழுதி வைத்தார்கள். இங்க இந்த ஆடல் அதிசயத்தை அறிந்திருக்கின்றார் இந்த பாடலின் ஆசிரியர். நமக்கு பூந்துருத்தி நம்பி காடர் என்பவர் இந்த பதிகங்களை நமக்கு கொடுத்த ஒரு ஆசிரியர் இல்லையா. அவர் அற்புதமாக இந்த நடனத்தை உணர்ந்திருக்கின்றார். அதனாலதான் ஆடல் அதிசயத்தை ஆங்கறிந்து பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை, அதை உணர்ந்து தமிழ் மாலையாக இந்த மேல் சொன்ன 9 பாடல்களோடு இந்த 10 பாடல்களையும் சொல்லி இருக்கின்றேன். இந்த 10ஐயும் கருத்து அறிந்து பாடும் இவை வல்லார், பொருள் தெரிந்து இதை பாட வேண்டும் அப்படிங்கிற குறிப்பு. இப்ப இதுல நிறைய பேருக்கு ஒரு இடத்துல நெருடும், பொருள் புரியலீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நிக்கும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு பதிகத்துக்கும் பொருள் நமக்கு யார் உணர்த்த வேண்டும் அப்படின்னா தமிழ் ஆசிரியர்கள் அல்ல, சித்தாந்த ஆசிரியர்கள் அல்ல, சிவபெருமானே தான் உணர்த்த முடியும். எனக்கு தமிழ் நான் MA வரைக்கும் படிச்சிருக்கேன், PhD முடிச்சிருக்கிறேன், தமிழ்ல நீ என்ன கேட்டாலும் என்னால அகராதியை நான் கரைச்சு குடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு அதோடைய பொழிப்புரைதான் சொல்ல முடியுமே ஒழிய பொருள் சொல்ல முடியாது. இந்த பொருள் யார் சொல்ல வேண்டும் என்றால் பெருமானே நேராக நமக்கு உணர்த்தினால்தான் பொருள் புரியும். அதை நாம முதல்ல விளங்கிக்கணும். அதனால்தான் பாத்தீங்கன்னா எல்லா நூல்லையும் பொழிப்புரை அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்களே ஒழிய பொருள்னு எழுதியிருக்க மாட்டாங்க.
இப்ப நான் நேரடியாகவே மெய்கண்ட தேவநாயனார்ட்ட இருந்து தீக்கை எடுத்திருக்கிறேன், நேரடியாவே அவரிடம் இருந்து பாடம் கேட்டு இருக்கிறேன், சித்தாந்தத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறேன், வா நான் உனக்கு சித்தாந்தம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாலும் அங்கே பொருள் விளங்காது, பொழிப்புரைதான் விளங்கும். அப்போ பொருள் எப்போது விளங்கும் அப்படின்னா அது சிவபெருமான் நேரடியாக நமக்கு அருளி செய்தால் மட்டுமேதான் பொருள் விளங்கும். ஏன் அப்படின்னா அனைத்திற்கும் பொருளாக நிற்பவனே அவன்தான். அதனால நாம இன்னைக்கு எனக்கு தமிழ் படிக்க தெரியலையே, அதனால நான் திருமுறைகளை படிக்காம விட்டுடலாமா அப்படின்னா விடக்கூடாது அப்படிங்கிற குறிப்பு தான் நமக்கு இந்த பதிகத்துல சொல்றாரு. அதாவது கருத்து அறிந்து பாடும். ஆரம்ப நிலையில நமக்கு கருத்து முழுவதுமா புரியாது, படிக்க படிக்க பெருமானே உணர்த்துவார். அதனாலதான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், எனக்கு குரல் சரியா இல்லீங்களே, எனக்கு பாட தெரியலையே, நான் என்ன பண்றது, அப்ப நான் டேப் ரெக்கார்டர்ல போட்டுட்டு நான் அதை ஓட விட்டுறலாமா அப்படின்னா, இது உங்களுக்கும் சாமிக்கும் நடுவுல நடக்கிற ஒரு உரையாடல். இதுல வேற யாரோடைய டப்பிங் வாய்ஸும் அங்க வரக்கூடாது. நீங்க சாதாரணமா வீட்டுல ஓடும்போது ஓடிக்கிட்டோம், பூசை நேரத்தில் உங்களின் குரலில் நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். ஏன்னா இது நீங்க பெருமான் கிட்ட பேசுறது. நம்ம ஒவ்வொருத்தரும் நேரடியா பெருமான் கிட்ட பேசும்போது அதுக்கு எதுக்குங்க டப்பிங் வாய்ஸ் இல்லையா? அதனால நாம நேரடியா பாடணும். இப்ப எனக்கு குரல் சரியா வரலையே அப்படின்னா அதற்கு நம்மை ஆற்றுப்படுத்துகின்றார் நமக்கு காழிப்பிள்ளையார். 3ஆம் திருப்பதிகத்துல 71வது பதிகத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் திருமுறையில கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் என்று ஆரம்பிக்கும் அற்புதமான ஒரு பதிகம். அதாவது சளி அடைச்சிட்டு, கோழை மிடரு அப்படின்னு சொன்னா சளி அடைச்சிட்டு நம்மளுக்கு பேச்சே வராம இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அப்போதும் விடாமல் பதிகங்களை பாடுகின்ற அடியார்களிடத்திலும் பெருமான் அன்போடு அமர்ந்திருக்கின்றான் அப்படிங்கறத யாரு சொல்றாங்க? 3 வயதுல ஞானப்பால் அருந்திய திருஞான சம்பந்தர் சொல்லுகின்றார். சரி, எனக்கு பாட வரல, இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியல அப்படின்னா, பாட வரலையா பரவாயில்ல, படிக்க வரலையா, படிக்கிறவங்கள நீ படிக்க சொல்லிட்டு நீ கேளு. இது எந்த சூழ்நிலையிலன்னா, நம்மளுக்கு வாயில வார்த்தையே வரல, தமிழ் படிக்க தெரியல, நம்மளுக்கு இதுல எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னா படிப்பதை கேட்கலாம். உங்களுக்கு நன்றாக தமிழ் படிக்க வந்தாலும் சோம்பேறித்தனப்பட்டு டேப் ரெக்கார்டரை போட்டு விட்டீங்கன்னா அங்க பிரயோஜனப்படாது. தமிழ் படிக்க தெரிந்தால் நீங்களே படிக்க வேண்டும். அதே மாதிரி படிக்க தெரியல, எனக்கு தமிழே தெரியல, இது ஆங்கிலத்திலயும் இல்ல, எனக்கு ஒண்ணுமே முடியல அப்படின்னா அப்போது யாராவது ஒருவரை படிக்க சொல்லி கேளுங்கள். கேட்டாலும் படித்தாலும் நமக்கும் நம் சுற்றத்தார்களுக்கும் நன்மை விளைவிக்கும் என்பது அடியேனின் குருநாதராக இருக்கின்ற நம்பி ஆரூரரின் பொன்மொழிகள். 7ஆம் திருமுறையில 22வது திருப்பதிகத்துல இதை சொல்லி அருள் செய்கின்றார். சொல்லுதல் கேட்டல் வல்லவர்க்கும் தமர்க்கும் என்பார். சொல்லுங்க, சொல்லலைன்னா கேளுங்க. இது ரெண்டுத்தையும் கேட்கிறவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் சுற்றத்தார்களுக்கும் நன்மை விளையும் என்பது திண்ணம் என்பதை யாரு சொல்றாங்க? சிவபெருமானுக்கு அணுக்கத் தொண்டு செய்து கொண்டிருந்த நம்பி ஆரூர சொல்லி அருள் செய்கின்றார். ஆக இதை பாடுபவர்களுக்கு அல்லது வாசிப்பவர்களுக்கு அல்லது வாசிப்பதை கேட்பவர்களுக்கு பற்று நிலை பற்றுவரே. அடையக்கூடிய நிலை என்று சொல்லப்படுவதை, அந்த நிலை என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி, அதை பற்றி நிற்பார்கள் அப்படிங்கறதை திண்ணமாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர். இது இறுதி பாடல் என்பதனால் அடியார்களின் பொற்பாதங்களுக்கு ஒரு விண்ணப்பம். மேற்சொன்ன 9 பாடல்களோடு சேர்த்து இந்த ஒரு பாடலையும் சேர்த்து பாராயணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு ஒரு விண்ணப்பத்தோடு இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நமது தொடர் முற்றோதுதலில் இன்று 19வது திருப்பதிகம் ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து முடிவடைந்த நிலையில் இன்று திரண்ட கருத்துக்களாக ஒரு சேர உள்ள கருத்துக்களை பார்ப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. முதலில்
மூவர் முதலிகள் குறிப்பு நமக்கு இந்த பதிகத்தில் அற்புதமாக கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதாவது 3வது பாடல், 4வது பாடல், 5வது பாடல் என்று நமக்கு மூவர் முதலிகள் பத்தின குறிப்பை கொடுத்து அருள் செய்திருக்கின்றார். அதே மாதிரி 63 நாயன்மார்கள்ல மூவர் முதலிகள் அல்லாதவர்கள்னு பார்த்தோம்னா சேரமான் பெருமாள் நாயனார், தில்லைவாழ் அந்தணர்கள், கணம்புல்ல நாயனார் மற்றும் கண்ணப்ப நாயனார் என்று இவர்களை பத்தின குறிப்பையும் நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றார் ஆசிரியர். ஆக சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று எப்படி வேண்டுமானாலும் நிற்கலாம், நின்றால் பெருமானை நாம் அடையலாம் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு எடுத்துச் சொல்லும் அற்புதமான ஒரு பதிகமாக இது அமைந்திருக்கின்றது. அதே மாதிரி இதுல மூர்த்தங்கள், அதாவது பெருமானின் வடிவங்கள் என்று சொல்லப்படுவதை பார்த்தா அம்பலவாணர் என்று அதாவது நடராஜர் என்று சொல்லப்படுகின்ற அம்பலவாணரை எல்லா பாடல்களிலும் வைத்து அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். ஏன்னா இது தில்லைக்குரிய பதிகம் இல்லையா. அடுத்தது பிறை சூடிய பெம்மானாக பெருமான் அருள் செய்வதனை 5வது பாடலிலும், பெற்றேறு பெம்மான் என்பதை 3வது பாடலிலும், உமா மகேஸ்வரராக விளங்குகின்றதை 4வது பாடலிலும், அண்ணாமலையாராக எழுந்து அருள் செய்கின்ற திறத்தினை 9வது பாடலிலுமாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இந்த பதிகத்துல இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா, 3 தமிழ் என்று சொல்லுவோம், முத்தமிழ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 பத்தின குறிப்பையும் நமக்கு அழகாக ஆசிரியர் அருளி செய்திருக்கின்றார். இயல் தமிழ் என்பதை 3வது பாடலிலும், இசைத்தமிழ் என்பதை 7வது பாடலிலும், நாடகத் தமிழ் என்பதை 8வது பாடலிலுமாக வைத்து அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் ஆசிரியர். அதே மாதிரி பெருமானின் 3 கண்கள் என்பது 3 சுடர்கள் என்பது நமக்கு தெரியும். அந்த 3 சுடர்கள் பத்தின குறிப்பையும் நமக்கு இங்கே வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது ஞாயிறு என்பதை 9வது பாடலிலும், சந்திரன் என்பதை 5வது பாடலிலும், தீ என்பதை 9வது பாடலிலுமாக வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். இந்த உலகத்திற்கு ஒளியும் வெப்பத்திற்கான மூலக்கருவாக இருந்து விளங்குகின்றான் எங்கள் சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை நமக்கு அழகாக எடுத்துச் சொல்லுகின்றார். அதே மாதிரி 3 விதமான வடிவங்கள், அருவம், உருவம், அருவுருவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குறிப்பையும் நமக்கு இந்த பாடலில் வைத்து அருள் செய்கின்றார் ஆசிரியர். அதாவது அருவம் என்பதை 5வது பாடலிலும், அருவம் என்பதை 9வது பாடலிலும், உருவம் என்பதை 5வது பாடலிலும், அருவுருவம் என்பதை மீண்டும் 9வது பாடலிலுமாக வைத்து அருள் செய்கின்றார். இந்த பதிகத்தை நாம படிக்கும் போது காளமேக புலவருடைய ஒரு தனிப்பாடல் நமக்கு அழகாக இங்கே நினைவு கூறத்தக்கதாக இருக்கின்றது. பெருமான பத்தி, அதாவது தில்லையில் இருக்கின்ற நம் அம்பலவாணரை பத்தி ஒரு அற்புதமான பாடல். நீராவாய், நெற்றி நெருப்பாவாய், அங்கம் இரு கூறாவாய், மேனி கொழுந்தாவாய், மாறாத நட்டமாவாய், சோறு நஞ்சாவாய், நாயேனை இட்டமாய் காப்பாய் இனி. உன்னுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, சாமிக்குன்னு ஏதாவது ஒரு தனித்துவம் இருக்குமா அப்படின்னா பெருமானுக்கு தனித்துவம் நிறைய இருக்குது. திருநீராகவே நிற்கின்றான், நெற்றி நெருப்பாகவே இருக்கின்றது, உடலில் 2 கூறு தெரியுது, ஒன்று அம்மை பாகம், ஒன்று பெருமானுடைய பாகம். அதே நேரத்துல 2 கூறாக இருக்கின்றானே அப்படின்னு பிரமிப்பா பார்த்தோம்னா கொழுந்தா நிற்கிறான், அண்ணாமலையாராக நிற்கின்றான். அதே மாதிரி மாறாத நட்டமாவாய், என்றுமே மாறாமல் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றவனாக இருக்கின்றாய். நீ விருப்பப்பட்டு உண்ணுகின்ற சோறு என்பது நஞ்சமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேலு நீ என்னை இஷ்டப்பட்டு வந்து ஆட்கொண்டு அருள வேண்டும் சாமி அப்படின்னு பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைப்பது போல அற்புதமாக அருளி செய்திருக்கின்றார் காளமேகப் புலவர். இந்த இடத்திற்கு ஏற்ற ஒரு பாடலாக நமக்கு எடுத்து காண்பித்திருக்கின்றார் ஆசிரியர். ஆக
இன்றோடு இந்த 19வது பதிகம் முடிவடைந்த நிலையில் அடியார்களின் பொற்பாதங்களுக்கு ஒரு விண்ணப்பம். மேற்சொன்ன 10 பாடல்களையும் ஒன்று சேர ஒரு முறை ஓத வேண்டும் என்று உங்கள் திருவடிகளுக்கு விண்ணப்பம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.